சேப் சட்டை நீங்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்கள். தம்பி இது என்னப்பா யானை என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் 2 பேர் எத்தனை தடவை IAS எக்ஸாம் எழுதுனீங்க? இன்னும் சொல்ல போனால் அதை விட முன்னாடி சேரமான் பெருமான் ரசூல்லாவை நேரில் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அதனால் என்ன பண்ணுறோன்னா எது ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதை எடுக்க ட்ரை பண்ணுறோம். சார் நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அத்தாட்ட. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டியை விட முஸ்லீம்கள் கீழாக இருக்கிறார்கள். தம்பி மஞ்சள் சட்டை நீ தானே போட்டிருக்க? உன் பேர் எனக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். அட்வொகேட்டாக இருந்தாரா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நீ தான் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الشريف اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. தேரிழந்தூர் ஜமாத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் சார்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த முஸ்லீம் விஞ்ஞானி 2040 என்கிற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஆர்வத்தோடு உழைத்திருக்கிற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, தேரிழந்தூர் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய உயர்கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆய்வாளர் சகோதரர் ஆர் முகமது அனஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆவலோடு வந்திருக்கிற பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். இந்த நிகழ்ச்சி தம்பி வீடியோ எடுக்காதீங்க, செல்லக்குட்டி கவனிங்க. இப்போ நோட் பேடு பேனா கொடுத்துருக்காங்களா? கொடுப்பாங்க, இப்போ கொடுத்தா எழுத ஆரம்பிச்சிடும். சரியா? ரைட். நோட் பேடும் பேனாவும். அதே போல் மொபைல்லையுமே வந்துட்டு கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 1 hour தான் பேசுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். அதனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய முயற்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணத நோக்கம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கருப்பு சட்டை நீங்கள் தான். இல்லை நீ தான். எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸ்? எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மஞ்சள் சட்டை நீங்கள் உட்காருங்க. மஞ்சள் சட்டை சொல்லுங்கள். தம்பி மஞ்சள் சட்டை நீ தானே போட்டிருக்க? உன் பேர் எனக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? 1 கோடி அப்பு. ரைட், ஓகே. இப்போ என்னென்னா ஒரு மேடையிலையும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க. ஒரு மேடையில் 1.5 கோடிங்கிறாரு, ஒரு மேடையில் 2 கோடிங்கிறாரு, ஒரு சில மேடையில் 8 கோடின்றாங்க. அது என்ன நினப்பில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ரைட். தமிழ்நாட்டில் அஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு வந்து 60 லட்சம் பேர் முஸ்லீம்ஸ் எவ்வளோ இருக்கிறோம்? 60 lakhs இருக்கிறோம். சரியா? ரைட். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்கள். சேப் சட்டை நீங்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச ஒருத்தர் தான். யார்? அவர் மௌத்தா போயிட்டார். உயிரோடு இருக்க ஆள் பேர் சொல்லுங்கள். உட்காருங்க தம்பி, உட்கார். ஸோ இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. சரி சார், அப்போ நான் எந்திரிச்சு போயிடலாமா? இதுக்கு தான் சொல்லிட்டீங்க, இப்போ கிளம்புறோம்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அடுத்த தடவை தேர்தல் வந்தால் கால் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில்? முஸ்லீம்ஸ் எவ்வளோ இருக்கிறோம்? 60 லட்சம் இருக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் கேட்டால் நம்மளால் சொல்ல முடியல. இதுதான் இன்றைக்கி உம்மத்துடைய நிலை. சரியா?
அதனால் இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சரியா? ரைட். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எந்த ஒரு சமுதாயம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்படி தானே? ரைட். இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் முஸ்லீம்களோட நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆஹா ஓஹோன்னு இருக்குதா, இல்லை பாவமாக இருக்குதா? கடைசியாக பூ போட்ட சட்டை நீதான் சார், நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அத்தாட்ட. கேள்வியாக கேட்பாங்க, பார்த்துங்க, அப்புறம் தேர்வு தாண்ட மாட்டீங்க, இல்லை ஆளை போட்டுருவோம். தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி பாவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் பிரியம் சார். பாவமாக இருக்காங்கன்னு. சரி, ஓகே, உட்காருங்க. இப்போ முஸ்லீமோட நிலை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம நினச்சிக்கலாம் நம்மளை பற்றி எவ்வளோ பெருமையாக வேணாம். ஆனால் பொதுவான ஒரு பார்வை வந்து என்ன இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சரியா? அப்போது இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? முஸ்லீம்களோட நிலை இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சேப் சட்டை யார் காரணம்னு நினைக்கிறேன்? நம்ம தான் காரணம். சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி வேற யாரோ காரணம்லாம் இல்லை. முதல் காரணம் யார் தான்? நம்ம தான். அப்போ முதல்ல யார் தான் மாறணும்? நம்ம தான் மாறணும். சரியா? ரைட். இந்த ஒரு 1 ஹவருக்கு இந்த பப்ஜி விளையாடுறதெல்லாம் விட்டுரு செல்லக்குட்டி. ஒரு 1 ஹவர் மட்டும் பப்ஜி, இந்த சிக்கன் டின்னரு, ஃப்ரீ ஃபயர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா ஏதாவது பிரயோஜனமான செய்தி தான் சொல்லுவோம். நானும் சரி, சகோதரர் அனசும் சரி, உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இந்த வயசில் பிடிக்காத ஒரே சப்ஜெக்ட் என்ன? ஏன் பெரியவங்க கூப்பிட்டா வயசு பசங்க அறவே மாட்டேன்றாங்க? பெரியவங்க கூப்பிட்டவுடனே பசங்களாம் தெரிக்கிறாங்கல்ல, ஏன்? முரளியெல்லாம் வந்து இந்த வழியாக போனால் சைத்தான் அந்த வழியாக ஓடி போயிடுவானா. அந்த மாதிரி பெரியவர் இந்த பக்கம் வந்தால் இவர் என்ன பண்ணுறான்? மாப்பிள அல்லா போலீஸ் வருது, எஸ்ஸாவு. ஏன் இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இன்ட்ராக்ஷனே இல்லை? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படி தானே? உலகத்திலே அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருந்தா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 65 வயசு அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. 10 வயசு ஸைத் இப்னு ஹாரிஸும் ரசூலுல்லாஹ்க்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இங்கே என்ன சிக்கல்னு சொன்னால், பெரியவங்க என்ன பண்ணுறோன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு பையன் வந்து அத்தா பாக்கெட்டில் 100 ரூபா காசு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. காலையில் அன்னைக்கு நைட் அவங்க அத்தா அவனை கூப்பிட்றாருன்னு வைங்க, தம்பி இங்கே வான்னு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு என்ன புரிஞ்சிடும்? காலையில் 100 ரூபா எடுத்தோம், அத்தா அதுக்கு தான் ஏதாவது செய்தி சொல்ல போகிறாருன்னு புரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக செய்திக்கே வந்துடலாம். தம்பி இனிமேல் அத்தா பாக்கெட்லேருந்து காசு எடுக்காதப்பா, அத்தாட்ட கேளு, அத்தா தர்றேன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் அவர் சும்மா இருப்பாரா? பெரியவர் மாட்டார். என்ன பண்ணுவார்? 1984 முதல்ல வந்து மாயவரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது எங்கள் அத்தா என் பாக்கெட்டில் 5 ரூபா வச்சாருன்னு ஆரம்பிப்பார். அந்த பையனுக்கு என்ன டவுட் வரும்னா, உங்கள் அத்தா 5 ரூபா வச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அத்தா பணக்காரரு, அதனால் நான் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ என்னென்னா, பெரியவங்கள்ட்ட உள்ள பெரிய சிக்கல் என்னென்னா, சின்ன பசங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க? அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்கள்லாம் ஆரம்பிக்கிறான் பாருங்கள், அவன் வந்து தெரிச்சிட்றான். இவனுக்கு அந்த நாங்கள்லாம் டேட்டாலாம் தேவையே இல்லை. அவனுக்கு என்னென்னா, நான் என்ன பண்ணிட்டோன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறான். அதனால் நானும் சரி, சகோதரர் அனசும் சரி, 2 பேருமே என்ன பண்ண மாட்டோம்? அட்வைஸ்லாம் வாழ்க்கைனா என்னெல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம். அது எங்களுக்கு வரவும் வராது. சரியா? அதனால் பயப்படாத, கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். சரியா? ரைட். அப்போ இந்த உம்மத்துடைய நிலையை மாற்றுறதுக்கு யார் மாறணும்? முதல்ல நம்ம மாறணும். சரியா? பாருங்க, 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சாருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. அமைச்சர் அந்த குழு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. ஆய்வு செஞ்சால் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டியை விட முஸ்லீம்கள் கீழாக இருக்கிறார்கள். அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில், எழுத்தறிவில், எல்லாத்துலேயும் யார் ரொம்ப கீழே இருக்கிறா? முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவங்க? ஏறக்குறைய 1140 வருஷம் இந்தியாவை ஆட்சி பண்ணவங்க. 710 முகமது பின் காசிம் வந்துடுறாரு. 1857 தான் இந்திய இஸ்லாமிய ஆட்சி முடிவுக்கு வருது. ஏறக்குறைய 1140 வருஷம். இன்னும் சொல்ல போனால் அதை விட முன்னாடி சேரமான் பெருமான் ரசூல்லாவை நேரில் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்படி தானே? இந்தியாவில் முதல்ல யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா? இந்தியாவில் முதல்ல யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது? சேரமான் பெருமான் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு? ரசூல்லா உயிரோடு இருக்கும் போதே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நேரில் பார்த்து அப்துல் ரஹ்மான் பேர் மாற்றி வரும்போது இறந்துடுறாரு சலாலால. அவர் ஃப்ரெண்டு வந்து கட்டினது தான் கொடுங்கலூர் பள்ளிவாசல். கேரளாவில் இன்னமும் அந்த பள்ளிவாசல் இருக்குது. சரியா? ரைட். அப்போது 1140 வருஷம் இந்தியாவை ஆட்சி பண்ண சமூகத்துடைய பேர பிள்ளைகள் எப்படி இருக்கு? இவ்வளோ மோசமான சூழலில் இருக்குது. சரியா? ரைட். இதை நம்ம என்ன பண்ணோம்? மாற்றி அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? யானையை வாங்கி வீட்டில் கட்டிடலாமா? இது என்னது? கருப்பு சட்டை. இது என்னது? நீதான்? இல்லை இல்லை, சும்மா உட்காந்து சொல்லுவோம். இது என்னது தம்பி? இது என்னப்பா? யானை என்ன பண்ணியிருக்காங்க? கட்டி போட்டிருக்காங்களா? இந்த கட்டை அவுத்துக்கிட்டு யானையால் ஓட முடியுமா முடியாதா? ஏன் போக மாட்டேங்குது யானை? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு சார். வாங்க வந்து அங்குசத்தில் சத்தியம் வாங்கிட்டாப்புல, அதனால் ஓடாது. அப்படியா? இந்த யானை என்ன பண்ணும்னா ஒரு நாளைக்கு காட்டில் வந்து 80 மைல் நடக்கும். அதே மாதிரி என்ன பண்ணும், கோயிலுக்கு வந்து கட்டி வச்சா கூட என்ன பண்ணும், நடக்க ட்ரை பண்ணும். நடக்க ட்ரை பண்ணி ஆனால் அதை நடக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கட்டி வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த யானை என்ன முடிவு வந்துடும்னா, நம்மளால் நடக்க முடியாது, நம்மளால் மறுபடியும் காட்டுக்கு போக முடியாது, முடிவுக்கு வந்துடும். ஒரு வயசில் முடிவுக்கு வர்ற யானை 90 வயசானாலும் அப்படியே தான். ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா? கருப்பு டிஷர்ட் நீ தான். கஷ்டம், செம்ம கஷ்டம் இல்லை? நீ கருப்பு சட்டை பக்கத்தில் வெள்ளை சட்டை பூ போட்டது நீ தான். சரி, பூ கோடு எப்படியோ வச்சுக்கோ. கஷ்டம். ரைட். நீங்கள் 2 பேரும் எத்தனை தடவை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனீங்க? எழுதலை. எழுதாமல் எப்படி கஷ்டம்னு சொல்கிறோம்? பெரியவங்க சொல்லிட்டாங்க, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும்னு அவங்க அத்தா அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் ஓன்ட்ட சொல்கிறாரு, நீ உன் பையன்ட்ட சொல்லுவான், உன் பையன் உன் பேரண்ட்ட சொல்லுவான். கடைசி வரைக்கும் யாரும் ஐஏஎஸ்ஸே எழுத மாட்டான். இப்படி சொல்லி தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் உருவாகி 24 வருஷம் ஆயிருக்கு. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ்ஸாக உருவாகி எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 24 வருஷம் ஆயிருக்குது. 90 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 90 lakhs. ஒரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாங்க. காரணம் என்ன? எதிர்மறையாகவே பேசி பழகிட்டோம். விளங்காது, உருப்படாது, நம்மெல்லாம் போய் எப்படி 12வது முடித்தவொடனே பாஸ்போர்ட் எடுத்தோமா, பயணம் போனோமா, ஒரு 55 வயசில் ஊருக்கு வந்து செட்டில் ஆனோமான்னு இருக்கணும். மற்றபடி ஐஏஎஸ் ஆகிறதுலாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு என்னது ஒரு 3-4 தலைமுறையாக ஃபைன் டியூன் பண்ணி நமக்கும் அதே பதிஞ்சிச்சு. சரியா? அதனால தான் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. NRCCA என்னது? நீ என்ன இந்திய குடிமகனா ஏற்றுக்கன்னு கவர்மெண்ட்டை கெஞ்சுற மாதிரி ஆகிடுச்சு. இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை ஃப்ரேம் பண்ண ஒரு கம்யூனிட்டி இந்தியாவில் வந்து எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுன்னு கெஞ்சுது ரோட்டில் உட்காந்து. அந்த அளவுக்கு தான் மோசமான சூழலில் நம்ம இருக்கிறோம். சரியா? ரைட். பாருங்க, அல்லாஹ் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ரொம்ப அழகான வரலாறுன்னு சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது உனக்கு ஒரு அழகிய வரலாற்றை கூறுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, நம்மெல்லாம் சொல்கிறோம்ல, நமக்கெல்லாம் பெருசாக மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, நான்லாம் உருப்பட மாட்டேன், படிக்க மாட்டேன்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் மாதிரி தம்பி மாதிரிலாம் கொண்டு போய் கிணத்துல போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, கொண்டு போய் அவர் மார்க்கெட்டில் விற்றுறாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1.5 கோடிக்கா? சார் அஜரத்தை அதை மட்டும் சொல்லாம விட்டார். ஜும்மாவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னாப்புல, ஆனால் வந்து எவ்வளோ கேஷுக்கு விற்றாங்கன்னு சொல்லலை. ரொம்ப அற்ப காசுக்கு விற்றுட்டாங்க, அவரை ரொம்ப கம்மியான காசுக்கு விற்றுட்டாங்க. ஆனால் அவர் அப்படியே விடலை. அல்லாஹ் என்ன பண்ணுறான் பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் என்ன கொடுத்தோம், பொருளாதாரம் கொடுத்தோன்னு சொல்லலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏழையாக இருந்தாப்புல, வானத்திலிருந்து பணமழை இறக்கினோம், எனவே யூசுப் செல்வந்தராக மாறினார் அப்படின்னு எங்கேயாவது வசனம் படிச்சிருக்கியா? இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தோம். அதோட அல்லாஹ் நிப்பாட்டலை. எப்படி முடிக்கிறான் அல்லாஹ், இவ்வாறே நன்மை செய்பவருக்கு நாம் நற்கூலி வழங்குகிறோம். உனக்கு படிப்பு கொடுக்கறது அல்லாஹ் நற்கூலின்னு சொல்கிறான்.
நம்மள்ட்ட கல்வி வந்து சேர்றது நமக்கு என்னதான் பனிஷ்மெண்ட் அல்ல, நமக்கு என்ன நற்கூலி. அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாலேஜ் எடுத்து சும்மா இல்லை, என்ன பண்ணுறாரு, நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு கடைசியாக வெளியில் போய் என்ன சொல்கிறாங்க அந்த ராஜாட்ட, யூசுப் கூறினார், இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக ஆக்கு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டையும் என்கிட்ட கொடு. ஏன், நான் ரொம்ப அழகாக இருக்கேனா? அதுக்கு இல்லை. என்னது, நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கு அறிந்தவன், எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியும், எனக்கு அந்த மெத்தடாலஜி தெரியும், அதனால் என்ன பண்ணேன், நேஷ்னல் ட்ரெஷரி என்கிட்ட கொடுன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணணும்னா, ரோட்லேயே நிற்கிறோம். நம்முடைய உச்சபட்ச சமுதாய கடமை என்ன, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது, அப்படி தானே? உடலைய 10,000 பேர் ஒன்றா கூடி அடி கலங்க விட்டோமே, அதான் அந்த 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 ரைமிங்காக எழுதுவாங்கல்ல, கும்பகோணம் குலுங்கியது, தஞ்சாவூர் தடுமாறியது, கோவை வந்து ஏதோ ஒன்று கோக்கு கோ, மயிலாடுதுறை மயங்கியது, ஏதாவது ஒன்று, வானாவுக்கு வானா, டானாவுக்கு டானா, டயனாவுக்கு டயனா மாதிரி. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இனிமேல் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நம்ம பிரியத்துக்கு நடத்திக்கலாம். நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கணக்கு காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாமே ஒழிய ஆர்ப்பாட்டத்தினால இனிமேல் எந்த புண்ணியமும் வரப்போகிறதில்ல. நம்முடைய எனர்ஜி வீணாக போகுது. சாமியானா போடுறவர் பணக்காராக வர போகிறார், அதுதான் நடக்கும். அதனால் இனிமேல் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் அதிகாரத்தை பிடிக்க முடியாது. நாலேஜை அக்வயர் பண்ணணும், கல்வி எடுக்கணும், அதிகாரி ஆகணும், அதுக்கு பிறகு சமுதாயத்தை ஆற்றல் படுத்தி அந்த இடத்துக்கு போயிட வேண்டியது, அவ்வளோதான். அதுதான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற புண்ணியம். அதுதான் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறதும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு செஞ்சுக்கிறதும் அதுதான். சரியா? ரைட். அப்போது இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக 4 விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 4 செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக. தம்பி, உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் வெள்ளை சட்டை கட்டம் போட்ட மாதிரி, உங்களுக்கு கேட்குதா? ரைட். ஏன்னா அவர் நான் கேட்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாப்புல பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைக்கா. அப்போது மொத்தம் 4 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று என்னன்னு சொன்னால், முதல்ல எதுக்கு படிக்கணும்னு தெரியணும். முதல் விஷயம் என்ன, எதுக்கு படிக்கணும் அப்படின்னு தெரியும். 2வது, நம்ம போகிற ரூட்டு கரெக்டான ரூட்டாக இருக்கணும். 3வது, சரியான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்னா, பக்கத்து வீட்டு அங்கிள் எதை படிக்கிறாரோ அதே படிச்சிடறோம். அவர் ட்ரிபிள் இ முடித்து டிஎன்இபியில் பிளேஸ் ஆனால் நம்மளும் என்ன பண்ணோம், ட்ரிபிள் இ முடித்து டிஎன்இபியில் பிளேஸ் ஆக பார்க்குறோம். இந்த வருஷம் 12வது முடிக்கிற எல்லா பசங்களையும் கேட்டு பாருங்கள், என்ன கோர்ஸ் எடுப்பான்னு கேளுங்களேன். எல்லாம் யூனிஃபார்மாக சொல்லுவாங்க, ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்படின்னா என்னடான்னு கேளுங்களேன், தெரில. பக்கத்தில் உள்ளவங்க எடுத்துட்டா நம்மளும் எடுக்கணும். ஏன்னா ட்ரிபிளின்னு சொன்னால் கெத்தாக இருக்குதா, ட்ரிபிள் இ படிக்க போகிறோன்னா அது மரியாதையாக இருக்குது. இதே ஏஐடிஎஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கு, ஏதோ புது கோர்ஸ் போல் பெரிய படிப்பாட்டு இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அதனால் என்ன பண்ணுறோன்னா, எது ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதை எடுக்க ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று, எங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கோ அங்கே ட்ரை பண்ணுறோம். பெரும்பாலான பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து ஐடி கம்பெனிக்கு போக ஆசைப்படுறாங்க. நாங்கள் ஐடிக்கு போகிறோம். ஏன்டா ஐடிக்கு போகிறேன்னா, எல்லா படத்துலையும் ஹீரோ எங்கே வேலை செய்கிறாரு, ஹீரோ எங்கே வேலை செய்கிறாரு, ஐடி கம்பெனி. ஹீரோயின் எங்கே வேலை செய்யுது, ஐடி கம்பெனி. 2 பேர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டேவே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. எந்த ஒரு படத்துலையாவது சயின்டிஸ்ட் சந்தோஷமாக இருந்து காமிச்சிருக்காங்களா? விஞ்ஞானி ஒருத்தர் சந்தோஷமாக இருந்து காமிச்சிருக்காங்க, நல்லா அழகாக பக்காவாக ட்ரெஸ் பண்ணி டக்கின் பண்ணி காமிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட்னாவே எப்படி இருக்கணும், பங்கரையா, ஒய்ஃப்ட்டு திட்டு வாங்கிக்கிட்டு லெபார்ட்டரியில் உட்காந்து முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு. அப்போ என்னென்னா, சயின்டிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஐடியில் வேலைக்கு போயிட்டால் அவ்வளோதான், வாழ்க்கை சக்ஸஸ். நானும் ஐடியிலேருந்து வெளியே வந்தவர் தான், சகோதரர் அனசுமே ஐடியில் வேலை பார்த்து வெளியே வந்தவங்க தான். எங்களுக்கு தெரியும் அதோட ப்ரெஷர் என்னன்னு சொல்லி. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், சரியான துறையை நோக்கி நகரணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இனிமேல் தேரிழந்துலேருந்து யார் உருவாகி வரணும், சயின்டிஸ்ட் உருவாகி வரணும். யார் உருவாகி வரணும்? இது வரைக்கும் தேரிழந்துலேருந்து யார் உருவாகி வந்திருக்கிறா, மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. மந்த்லி சேலரிடு எம்ப்ளாயீஸ் வந்திருக்கிறாங்க. ஒன்று இங்கே வேலை செய்வாங்க, இல்லாட்டி கல்ஃபில் போய் வேலை செய்வாங்க.
அதனால தான் சயின்டிஸ்ட் பேர் கேட்டோன்னு நீங்கள் தேரெழுந்தூர் யாரையுமே சொல்லலையே. யாரையாவது சொன்னீங்களா? இல்லை, நான் தேரெழுந்தூர் தவிர மற்ற ஊர்லாம் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா இல்லை. சரியா? அப்போ இனிமேல் தேரெழுந்தூர் வந்து யார் உருவாகி வரணும்? சயின்டிஸ்ட் உருவாகி வரணும். சரியா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு எதுக்கு படிக்கணும்னு தெரியணும். நம்ம இப்போ எதுக்குப்பா படிக்கணும் +2க்கு அப்புறம்? கருப்பு சட்டா முன்னாடி, ஷஃபீக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன், நீ தான். இல்லை, உன் பேர் அவனுக்கு தெரியாதுல்ல. எதுக்கு தம்பி படிக்கணும் +2க்கு பிறகு? ஜாபுக்கு போகிறது. வெரி குட். நீ சொல்லுப்பா. வேறு யார் இருக்கிறா? டிஷர்ட் போட்டு ஜம்முன்னு இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. கண்ட்ரியா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன்? கொஞ்சம் அப்படியே லேண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டலாங்கிறியா? சைனா உள்ளே வந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெளில போகலாம் சார். ரைட், ஓகே, உட்காருங்க. பெரும்பாலான நீ சொல்லுப்பா. பச்சை சட்டை நீ தான் அம்பார் கரெக்டாக திரும்புகிறான் பார். இந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோம்னா, நீ எந்திரின்னு சொல்லி கரெக்டாக கை காமிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட மாப்பிள்ள கூப்பிட்றாங்க அப்படிமா. அது என்னன்னா அது பழக்கப்படுத்தி விடுறது. கரெக்டாக சொல்லுவோம். பூ போட்ட சட்டை எந்திரின்னா என்ன பண்ணுவான், அவன் தான் பூ போட்ட சட்டை போட்டிருப்பான். ஆனாலும் பக்கத்தில் உள்ள ஆளை எழுப்பி விடுறது, இதை கூப்பிட்றாங்க அவனை. சரியா? பெரும்பாலும் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எதுக்கு படிக்கணும்? வேலைக்கு போகிறதுக்கு படிக்கணும். அப்படி தான் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. நல்லா படி, நல்லா படித்தா தான் நல்ல வேலைக்கு போகலாம். நல்ல வேலைக்கு போனால் தான் கை நிறைய சம்பாதிக்கலாம். கை நிறைய சம்பாதிச்சா தான் மாயவரத்துலேயே பெரிய குடும்பத்து பிள்ளைய பொண்ணு கேட்க போகலாம். இல்லாட்டி என்னது டவுரி கூட கொடுப்பாங்க. அப்படி தான் பழக்கம். ஆனால் உண்மையாலுமே கல்வி எதுக்கு? கல்வி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்வியின் நோக்கம் என்ன? அதிகாரத்தை அடைவது. எதுக்கு படிக்கணும்? வேலைக்கு படிக்கிறது இல்லை. எதுக்கு படிக்கணும்? அதிகாரத்துக்கு படிக்கணும். இந்தியாவில் முஸ்லீம்ஸுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 15.4. ஏறக்குறைய 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். உலகத்திலே ஹையஸ்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இந்தியா தான். பிராமணர்கள் வெறும் 1-2% இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதிகாரத்துக்கு போயிட்டாங்க? நம்ம ஏன் கீழே நிற்கிறோம் ரோட்டில்? ஏன்னா அவங்க படிக்கிறது சேலரிக்கு படிக்கலை, அதிகாரத்துக்கு படிக்கிறாங்க. சேலரியும் சேர்ந்து வந்துடுது. நம்ம வேலை வாய்ப்புக்கு படிக்கிறோம், வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, அதிகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. சரியா? நம்முடைய நோக்கம் என்ன? எதுக்கு படிக்கணும்? இனிமேல் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு படிக்கணும். டாக்டர் அம்பேத்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்ச சட்டை அம்பேத்கர் கேள்விப்பட்டிருக்கியா? அவர் என்ன பண்ணார் சார்? என்கிட்ட சொல்லிட்டு செய்யலை சார், மரியாதை தெரியாத மனுஷன். என்ன பண்ணார்ப்பா? அட்வொகேட்டாக இருந்தாரா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நீதான் லா படித்தாரா? லா படித்தா தான் அட்வொகேட்டாக ஆக முடியும். உட்காருங்க. நீ சொல்லுப்பா. ரோஸ் சட்டை நீதான். இந்த கல்யாணத்தில் பொண்ணு பார்த்துட்டு போன உடனே பொண்ணுகிட்ட கேட்பாங்க, உட்கார். கல்யாணத்தில் பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுகிட்ட கேட்பாங்க, என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லான்னா அது என்ன பண்ணும்? டைரெக்டாக சொல்லாது, இன்டைரக்டாக என்ன சொல்லும்? உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லும்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள், இல்லை எப்படி ஆன்சர் படிச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அம்பேத்கர் என்ன பண்ணார்? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதினார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுனது யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் எப்படிப்பட்ட சமுதாயத்திலேருந்து போனார்? நீங்கள்லாம் சேரில் உட்காந்துருக்கீங்கல்ல, அம்பேத்கர்னால் என்ன பண்ண முடியாது? சேரில் உட்கார முடியாது. அவர் கீழே தான் உட்காரணும், அதுவும் சாக்கு பை போட்டு தான் உட்காரணும். அவர் எச்சி துப்புறதுக்கு ஒரு மண்பானை கொடுத்துருப்பாங்க, அதை கழுத்தில் கட்டிக்கணும். அவர் எச்சிலாம் ரோட்டில் பற்றக்கூடாது. அப்படிப்பட்ட சொசைட்டிலேருந்து வந்தவர் படித்தார். இந்தியாவுடைய உச்சாணி கொம்பில் போய் உட்காந்துட்டார். ஒரே ஒரு அம்பேத்கர் படித்தார், 2000 வருஷம் படிக்காத சொசைட்டி அப்படியே மேலே போயிடுச்சு. முஸ்லீம்கள் எல்லாரும் படிக்கிறோம், சொசைட்டி ஒரு இன்ச்சு கூட மேலே போக மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய
படிப்புடைய நோக்கம் மாறி இருக்குது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் படிச்சுட்டு. சரியா? அப்போ நம்ம எதுக்கு படிக்கணும் இனிமேல்? எதுக்கு படிக்கணும் இனிமேல்? அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கு படிக்கணும். சரியா? அப்போ நம்ம இது வரைக்கும் இதுதான் இலக்கு வச்சுருக்கிறோம். ஒன்று வேலைக்கு போகிறது, இல்லாட்டி லைஃப்பில் செட்டில் ஆகுதுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எப்படா காரணம் பண்ணுவேன்னா, செட்டில் ஆகிட்டு பண்ணுவேன். எப்போ செட்டில் ஆவேன்? 60 வயசில். ஆனால் உண்மையாலுமே ஒரு முஸ்லீம் செட்டில் ஆவான். எப்போ செட்டில் ஆவான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர். என்னது? மையத்தை அடக்கம் பண்ணி மண்ணு போட்ட பிறகு தான் என்ன ஆகும்? பாடி செட்டில் ஆகும். அது வரைக்கும் யாருமே. அதானி செட்டில் ஆகிட்டானா? அம்பானி செட்டில் ஆகிட்டா ஏன் உழைக்கிறாங்க? டாட்டா எல்லாமே யாரும் செட்டில் ஆகலை. அதனால் செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தையெல்லாம் மித்து, அது நடக்காது. சரியா? அதே போல் புகழுக்கு படிக்கிறது, அப்புறம் கல்யாணத்தில் பேர் போட்டுக்கு படிக்கிறது. எம்பிபிஎஸ் முடித்தா ஒரு 10 லட்ச ரூபா கூட வாங்கலாம், அதுக்காக படிக்கிறது, அதெல்லாம் இல்லை. எதுக்கு படிக்கணும்? எதுக்கு தான் படிக்கணும்? இந்த 4 காரணம் தான் படிக்கணும். நீ எதுக்கு +2க்கு பிறகு படிக்கணும்னா, தேரிழந்தூரில் ரோல் மாடல் இல்லை. தேரிழந்தூர் ரோல் மாடல் இருக்கா? இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இஸ்மாயில் ஒருத்தர் வந்தார் பாண்டிச்சேரியிலேருந்து, எங்கள் ஊரில் ரோல் மாடல்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்கள் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா அப்படின்னு. என்ன பண்ணாத அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ரோல் மாடல் இல்லைன்னு. அப்போ தேரிழந்தூர் ரோல் மாடலாக யார் மாறணும்? யார் மாறணும்? நீங்கள் தான் மாறணும். சரியா? ரெண்டாவது முக்கியமாக எதுக்கு படிக்கணும்? என் வாழ்க்கை முழுக்க பயனுள்ள வாழ்க்கையாக மாறணும், அதுக்காக படிக்கணும். யார் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கிறீங்க? மேக்ஸ் பயாலஜி. உங்கள் பேர் என்ன தம்பி? நபீல். நபீல் உட்காருங்க. இப்போ நபீல் இருக்கார். இவர் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 வருஷத்தில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட போய், யாரெல்லாம் தமிழ்நாட்டில் கேன்சர்னு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு, நான் கொஞ்சம் யோசனை பண்ணி நீ கொடுத்த அறிவு வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், மக்கள்லாம் நிறைய குணமாயிட்டாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவில் 1300 பேர் இறந்து போகிறாங்க கேன்சர்னால பெர் டே. இப்போ அல்லாட்ட நாளைக்கு போய், யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்காக எனக்கு நீ சொர்க்கத்துக்கு கொடுன்னு அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் கன்சிடர் பண்ணுவானா மாட்டானா? இல்லை சார், அது வந்து ஒழுங்கு செய்யாமல் மைக்ரோஸ்கோப்பை தொட்டாப்ல, அதனால் கன்சிடர் பண்ண மாட்டான், அப்படி எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ என் வாழ்க்கை முழுக்க என்னவா மாறணும்? பயனுள்ள வாழ்க்கையாக மாறணும், அதுக்கு படிக்கணும். அடுத்தது, நான் ஒருத்தன் படித்தா என் சொசைட்டி டெவலப் ஆகும், அதுக்காக படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. ஏன்னா ஏறக்குறைய 1000 வருஷம் முஸ்லீம்கள் உலகத்துக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அப்போது அந்த வழிகாட்டலை கண்டினியூ பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. சரியா? ரைட், இதெல்லாம் விட்டுருவோம். முஸ்லீம்கள் எப்படி உலகத்துக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க? முதல்ல மனுஷனால் பறக்க முடியுன்ற செய்தியை உலகத்துக்கு சொன்னவர் யார்? இமாம் இப்னு ஃபர்னாஸ். ஒரு ஆலிம். ஒரு ஆலிம் என்ன வேலை பார்த்துருக்கிறாரு? முதல்ல மனுஷனால் பறக்க முடியும்னு உலகத்துக்கு செய்தி சொல்லியிருக்கிறார். இவருடைய கான்செப்டை டெவலப் பண்ணவங்க தான் ரைட் பிரதர்ஸ். சரியா? ரைட். ரெண்டாவது, இங்கே பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க, H2SO4. அதை கண்டுபிடிச்சவர் யார்? யார்? ஒரு ஆலிம். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த தேரிழந்தூர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம் வந்து லுஹர் தொழுகை வச்சுட்டு நேராக கும்பகோணம் GHல போய் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் அசர் வந்து தொழுவு வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இல்லை சார், நல்லா இருக்காது சார். அது எப்படி சார்? சரியா? உலகத்தில் இதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நம்ம ஒரு 100 வருஷமாக மார்க்க கல்வி உலக கல்வின்னு தனியாக பிரிச்சுக்கிட்டு, மார்க்கம் படித்தவங்களுக்கு உலகம் தேவையில்லை, உலகம் படித்தவங்க மார்க்கம் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம பண்ணுறது. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கேயாவது அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துட்டு மார்க்க கல்வியை கற்க 100 பேரையும் உலக கல்வியை கற்க 100 பேரையும் அனுப்பினாருன்னு படிச்சிருக்கணுமா? பயனுள்ள கல்வியை தான், இல்மன் நாஃபியான், பயனற்ற கல்வியிலேருந்து என்னை பாதுகாத்துரு, அவ்வளோதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா. அதனால் இந்த மார்க்க கல்வி உலக கல்வி பிரிவினால எதுவுமே கிடையாது. இஸ்லாமிக் எஜுகேஷன் ஃபிலாசபி என்னென்னா, படைத்தவனை அறிந்து கொள்வது, படைப்புகளை ஆய்வு செய்வது, இவ்வளோதான். நோ த கிரியேட்டர், ரிசர்ச் த கிரியேஷன்ஸ். இதில் எங்கேயும் போய் மார்க்க கல்வி உலக கல்வி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. சரியா? ரைட். அப்போது முஸ்லீம்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ரைட்.
ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் எப்படி படிக்கிறோம், எப்படி படித்து உருவாகி வர்றோம்? ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 95% முஸ்லீம்ஸ் இப்படி தான் படிக்கிறாங்க. ஒரு குழந்தையை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா எல்கேஜியில் சேர்க்குறோம். அந்த குழந்தை 10th படிக்குது, 12th படிக்குது, காலேஜ் படிக்குது, 20 வருஷம் ஸ்கூல் காலேஜில் படிக்குது. ஆனால் முஸ்லீம் அல்லாத ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை 20 வருஷம் படிக்குது, ஒரு நாள் கூட இஸ்லாத்தை படிக்காமல் உருவாயிடும். அந்த குழந்தை ஒரு நாள் கூட இஸ்லாத்தை படிக்கல, பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் முடிச்சிருச்சு. இதனால் யார் உருவாகி வந்திருக்கிறா? இஸ்லாத்துடைய பேசிக்ஸ் தெரியாத முஸ்லீம்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. அவருக்கு சைனீஸ் தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், மஞ்சில் கிதாபை தமிழில் வச்சு ஓதிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்ல போகிற குரானை படிக்கலை, அவருக்கு ஃப்ரெஞ்சுலாம் தெரியுமா? சமீபத்தில் ஒரு டாக்டருடைய அத்தா வஃபாத் ஆகிட்டார். அதுக்காக போயிருந்தப்போ அந்த உலமா வந்துட்டு கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்கள் அத்தாவுக்கு ஜனாசா தொழுவைங்க, உங்களுக்கு தொழுக முடிஞ்சால் தொழுவைங்க, இல்லைன்னா பின்னாடி என்னென்னு யோசிப்போம் அப்படிங்கிறார். அவர் எம்பிபிஎஸ் எம்டி லண்டன். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜனாசா தொழுவும் தெரியாது, தொலை வைக்கவும் தெரியாது. அதோட கொடுமையான ஒரு செய்தி, சமீபத்தில் ஒரு பொண்ணு, எம்காம் முடித்த ஒரு பொண்ணு ஒரு நான் முஸ்லீம் பையனை லவ் பண்ணிருச்சு. அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நிற்கிது. வீட்டில் எல்லாம் பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு இஸ்லாத்தை சொல்லுவோம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நிற்கிது. அதுக்கு பிறகு ஒரு தாயிட்ட கொண்டாந்து அந்த பொண்ணு 1 hour பேச வைக்கிறாங்க. 1 மணி நேரம் முடிவில் அந்த பொண்ணு சொல்லுது, ஆஃப்டர் ஆல் ரிலீஜியனுக்காக நல்ல பையனை மிஸ் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுது. என்ன சொல்லுது? வெறும் மதத்துக்காக நல்ல பையனை இழந்துடாதீங்கன்னு யாருக்கு அட்வைஸ் பண்ணுறா? எம்காம் முடித்த ஒரு முஸ்லீம் புள்ள ஒரு தாவா செய்கிறவருக்கு அட்வைஸ். இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து இஸ்லாத்துக்கு வந்த பொண்ணுலாம் இல்லை, அவங்க தாத்தாவோட தாத்தாவே முஸ்லீம், அவங்க தாத்தா முத்தவள்ளி. அப்போ என்னென்னா, குழந்தைங்களுக்கு இஸ்லாம் பற்றி எந்த செய்தியும் போல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்னா என்னது? இஸ்லாம் தான். அல்லாஹ் இன்னும் ஒரு படி மேலே போய் எச்சரிக்கிறான், வலா தமுத்துன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி இறந்து விடாதீர்கள், வந்தால் என்கிட்ட மாட்டிக்குவேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இஸ்லாத்தை வச்சிருக்கிற ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை. காரணம் என்னென்னா, டிகிரி முடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட இஸ்லாத்தை பற்றி பேசவே இல்லை. டிகிரி முடிச்சுக்க மாப்பிள்ளை பார்த்த உடனே முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணியாக மாறுன்னா எப்படி மாறும்? ஏதாவது ஒரு தாய் தப்ப என் புள்ள ஃபஜர் தொழுவன்னு போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கீங்களா? மேக்ஸில் ஃபெயில் ஆனால் என்ன சொல்கிறோம்? என்னை அத்தான் கூப்பிடாதான்னு சொல்கிறோம்ல. அவன் என்ன சொல்கிறான்? போடா பெரியப்பான்னு சொல்லி வெளியே போயிடறாங்களே. நம்ம என்னென்னா, நம்ம குழந்தைக்கு இஸ்லாத்தை பெருசுன்னு சொல்லலை, மேக்ஸ் பெருசு சயின்ஸ் பெருசுன்னு சொல்கிறோம். 20 வருஷம் கழித்து பின்னாடி திருப்பி அடிக்குது நமக்கு, வேறு ஒன்று. அப்போ என்ன பண்ணணும்? சொல்யூஷன் என்ன? உங்கள் குழந்தை எல்கேஜி படித்தாலும் சரி, பிஹெச்டி பண்ணாலும் சரி, எதை படித்தாலும் கண்டிப்பாக இஸ்லாமிக் நாலேஜோடு தான் என் குழந்தை படிக்கணுன்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். தேர்வில் உள்ள இஸ்லாமிய பள்ளிகள் உருவாக்கணும். ஆல்ரெடி இஸ்லாமிய பள்ளி இருந்தால் அதில் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் புது ஸ்கூல்ஸ் உருவாக்கணும், புது காலேஜ், பெண்களுக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உருவாக்கணும். இந்த ஆலிம் படிப்போட மார்க்க கல்வி கொடுக்கலன்னா வாழும்போதும் நம்மளை சந்தோஷமாக வாழ விட மாட்டான், மௌத்தா போனாலும் நமக்கு துவா செய்ய மாட்டான். சீக்கிரம் கிளம்பி சொத்தை பிரிக்கணுமா? காரணம் என்னென்னா, அவர் இன்ஜினியர் ஆகிறோம், டாக்டர் ஆகிறோம், இஸ்லாத்தை சொல்லலை, பேசிக் சொல்லலை. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தையோட உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரமாவது இஸ்லாத்தை பற்றி பேசுங்க. அதுக்கு நம்ம முதல்ல இஸ்லாத்தை படிக்கணும். சரியா? குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, சாப்பாடு சமைச்சு போடுறது, துணி துவைச்சு போடுறதுலாம் பெரும்பான்மையான ஒர்க் அல்ல. அவன்கிட்ட உட்காந்து பேசி அவனை வந்து ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ வைக்கிறது தான் நம்ம தாய் தகப்ப செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. சரியா? ரைட். அப்போது லைஃப்பில் சக்ஸஸாக இருக்குது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன? முதல்ல கல்வியை சரி பண்ணணும். எது வரைக்கும் படிக்கணும்? முஸ்லீம் பையன் எது வரைக்கும் படிக்கணும்? பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும். பிஏ பண்ணுறீங்கன்னா பிஏ முடித்து எம்ஏ பண்ணணும், எம்ஏ முடித்து பிஹெச்டி பண்ணணும். பிஎஸ்சி பண்ணினா பிஎஸ்சி பண்ணணும், எம்எஸ்சி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். அந்த பக்கம் உள்ள லைட்டை போட்டு விடுங்க. இல்லை அப்படியே லைட்டாக கண்ணை மூடுறாங்க, அந்த பக்கம் லைட்டை போட்டுருங்க.
சரியா? அப்போது என்னது, நம்முடைய கல்வி முறையை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இறை வழிபாடை சரி பண்ணணும். ஐஐடி கரக்பூரில் படிக்கிற ஃபஜர் தொழுவில் நாள் உருப்பிடுமா? உருப்பிடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் ஃபஜர் தொழுவுலையோ அவருக்கு அந்த நாள் எப்படி இருக்காது? சிறந்த நாளாக இருக்காது. அப்போ நீங்கள் தொழுக ஓதலை, அதே போல் திக்ர் செய்கிறது, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறது, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்து பாட்டனியில் சயின்டிஸ்ட்டு. சில வாய்ப்பு இருந்தால் அடுத்த தடவை அவரை கூட்டிகிட்டு வர்றோம். உங்களுக்கு தெரியும், சயின்டிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரிசல்ட் வராது. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், லெபார்ட்டரி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், ரிசல்ட் வரவே வராது. போய் ஒழு செஞ்சு 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாட்ட அழுதுட்டு வந்து மைக்ரோஸ்கோப் பார்ப்பேன், ரிசல்ட் வந்திருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வைரஸுமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, அப்போ அல்லாஹ் சொன்னால் வைரஸ் கேட்கும். ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளோ இறைபக்தியோடு இருந்தால் சயின்ட், அதாவது அவருக்கு சொர்க்கம்லாம் கிடைக்கிறது ரெண்டாவது, ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ரூட் ஈஸி ஆயிடுச்சு. சரியா? அதனால் இறை வழிபாடை சரி பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக உணவை சரி பண்ணணும். நம்மள்ட்ட உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறோம்? பசிச்சு சாப்பிட்றதில்ல, பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம். 2 சமோசாவை போட்டு விட்டு அப்படி வீட்டுக்கு போய் அம்மா என்ன பண்ணும், அம்மா சும்மா இருக்குமா, பையன் வந்துட்டான்னு சொல்லி ஒரு 6 தோசை 3 சப்பாத்தி. நீங்கள் சாப்பாடை பெருக்க பிரெயின் அப்படியே டீஆக்டிவேட் ஆகிட்டே வரும். அதனால தான் படிப்பு பற்றி பேசினாலே தூங்குறான் பாருங்கள். இப்போ என்ன உனக்கு படிக்கணும் அவ்வளோதானாங்கிறான். ஏன்? அதிகப்படியான உணவு. மாடு வைக்கல திக்கிற மாதிரி 1 ஆள் சாப்பாட்டை ஒரு ஆளுக்கு வச்சு வீண் பண்ணால் அல்லாஹ் அடிப்பான்னு சொல்கிறது. ஒரு ஆளுக்கு 1 ஆள் சாப்பாடு வச்சு 1 அல்லாஹ் அடிக்க மாட்டான். புரியுதா இல்லையா? அப்போ என்னது, சாப்பாடை குறைக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக மருந்து சரி பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் மருந்து சாப்பிட்றது. நாங்கள் இப்போ 12th கேம்ப் நடத்தினோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பையன் வந்து யூரின் போயிட்டு வந்தான். சொல்கிறோம், இந்த மாதிரி யூரின் போயிட்டு கால் கழுவிட்டு வாடான்னு சொல்கிறோம். அது எப்படி, அது என்ன அவ்வளோ ஓப்பனாக சொல்ல, கால் கழுவிட்டு வாடான்னு சொல்கிறோம். நீங்கள் இது விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக +2 முடிச்சிருக்கிறான். தண்ணி மக்களை பிடிச்சி காலில் ஊற்றான். யூரின் போயிட்டு கால் கழுவுனா அவன் எதை புரிஞ்சுக்கிறான் பாருங்க. தாய் தகப்பன் 17 வருஷம் எப்படி யூரின் போகிறதுன்னு கூட சொல்லித்தரல. ஐஃபோன் வச்சுருக்கிறான். இவர் வந்து நாளைக்கு உமர் அலி எல்லாம் மாறி வருவாரா, என்ன பண்ணுவார் இவர் சமுதாயத்துக்கு? சரியா? அதனால் என்ன பண்ணணும், மருந்து சரி பண்ணணும். எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்றதுலாம் குறைச்சிக்கணும். சளி பிடிச்சா போய் மருந்து சாப்பிட்றது, இந்த பஃப் இழுக்கிறது, இதெல்லாம் என்னது குறைச்சி இயற்கை முறையில் உடம்பை சரி பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வாழ்க்கை முறையை சரி பண்ணணும். நைட்டு 10 மணிக்கு படுத்துடணும். உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல. எங்கேயாவது வந்து சஹாபாக்கள் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு ஹதீஸ் பார்த்துருக்கீங்களா? சஹாபாக்களுடைய வழக்கம் என்னென்னா மகரிப் தொழுதோடனே சாப்பிட்ருவாங்க, இஷா தொழுதோடனே படுத்துருவாங்க. நம்ம எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? நைட்டு 1:45. ஐடியில் வேலை பார்க்குறியானா? இல்லை சார், சும்மா தான் இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நாளைக்கு காலையில் பாருங்களேன், 1:30 மணி 2 மணிக்கெலாம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பாங்க. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு வேலை முடிச்சிருந்தீங்கன்னா ரோட்டில் போகிற எல்லா வியாதியும் வான்னு கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 10 மணிக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரா? சார், இந்த மாதிரி ஒரு முக்கியமான அஃபீஷியல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணணுன்னு கேட்பாரா அவங்கள்ட்ட? மாட்டாது. அவ்வளோ முக்கியமான காலம் நமக்கு வரவே வராது. நீங்கள் எழுதி வச்சுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவுட்கம் வரணும்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து நைட்டு 10 மணிக்கு தூங்குங்க. எங்களுக்கு அதுவே போதும். உயர்கல்வியெலாம் 2வது. நீ சீக்காளியாகி உயர்கல்வி பண்ணி என்ன பண்ணுறது? 30 வயசில் எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, புசுன்னு காத்தடிக்கிறான். 30 வயசு. அதனால் நீங்கள் தயவு செய்து நைட்டு 10 மணிக்கு படுத்துருங்க. அதுவே நீங்கள் எனக்கும் அனசுக்கும் செய்கிற ரொம்ப ரொம்ப நல்ல காரியமாக நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். ரஃபீக் அண்ணா சரிதானே? ரைட். அப்போது பாருங்க, உங்கள் குழந்தைகிட்ட தயவு செய்து அவனோட இலக்கு என்னன்னு பேசும். ஏன் எல்லா பையனும் சேட்டை பண்ணுறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பப்ஜி விளையாடுறான், நைட்டு முழுக்க வெளியே சுற்றுறான்?
பைக்கில் வேகமாக போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு டாஸ்கே இல்லை. நீங்கள் எந்திரிச்ச உடனே டாஸ்க் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் தூங்கிடுவீங்க. அப்போ என்னென்னா அவன்கிட்ட வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு தாய் தகப்பன் சொல்லணும். அதுக்கு தாய் தகப்பன் படிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? நீ என்ன ஆகணும்னு இலக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சி. ரெண்டாவது முக்கியமாக அவன் உள்ளத்தில் நீங்கள் விதைக்க வேண்டியது நீ தான் மனுஷங்களில் உயர்ந்தவன். தமிழ்நாட்டுடைய ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் சொல்லணும். 20 வருஷம் கழித்து நீ தான் மாயவரத்தை பெரிய ஊராக மாற்றணும், நீ தான் கலெக்டர் ஆகணும், நீ தான் அட்வொகேட் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும். சரியா? ரைட். ரொம்ப முக்கியமாக அவன் கூட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். பையன் கூட நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டு போகக்கூடாது. படுறா அப்படின்னு போகக்கூடாது. நிறைய அத்தா அப்படி தான் பண்ணுவார். ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி விட்டு அவர் படுத்துருவார். ஃபஜர் தொழுகை படா, நீ எப்போ வருவேன்? நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு வாங்க. முந்தியெல்லாம் குழந்தைங்க அத்தா சொல்கிறத கேட்கும். இப்போ உள்ள குழந்தைங்களாம் அத்தா செஞ்சால் தான் செய்யும். அதே போல் வீட்டில் குரான் ஓதுறத வளமையாக்கணும். அத்தா உட்காந்து பையன் கூட உட்காந்து ஓதனா அவன் என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு கஷ்டத்துக்கு ஓதுவான், அப்புறமேட்டு அது பழக்கமாயிடும் அவனுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொம்பளை புள்ள உங்கள்கிட்ட பேச வந்துச்சுன்னா தடுக்காதீங்க. குறிப்பாக அம்மாக்கள் பெண் பிள்ளை உங்கள்கிட்ட ஏதாவது செய்தி சொல்ல வருதுன்னா, ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வருதுன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளைய வீட்டிலே பேச விடாட்டி அது என்னதுன்னா யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட பேசும், அவ்வளோதான். அதனால தான் நிறைய வீடுகளில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அவங்க அத்தா அம்மாவை தவிர எல்லாருக்கும் தெரியும். கடைசினால தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா எப்பவுமே வெறப்பாகவே இருப்பார், வீட்டுக்கு போனாலும் வெறப்பாக இருப்பார், சிரித்து பேச மாட்டார் பொம்பளை பிள்ளைகிட்ட. சரியா? அதனால் என்ன சொல்கிறது, உங்கள் குழந்தையோடு உட்காந்து டெய்லி பேசுனா சரியா. அப்போ ஃபஸ்ட்டு பெண்கள் என்ன படிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அளவுகோல் தான். என்னன்னு சொன்னால், அந்த பெண் படிக்கக்கூடிய கல்வி மௌத்தா போகிற வரைக்கும் அவங்களுக்கு பிரயோஜனப்படணும். இதுதான் ஒரே அளவுகோல். ஒரு பெண் ஒரு எஜுகேஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எஜுகேஷன் அவங்க வஃபாத்து வரைக்கும் அவங்களுக்கு பயன்படணும். இது தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா, காசு இருக்குதுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை கொண்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. கல்யாணம் ஆனவுடனே வேலைக்கு போகிறத நிப்பாட்டிடுறாங்க. இல்லாட்டி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு கோர்ஸு, ஏரோநாட்டிக்ஸு, ஃபேஷன் டெக்னாலஜி. ஒரு பொண்ணு கேட்குறது ஏர் ஹோஸ்டர் சாப்பிட்றது ஆகிறது எப்படி, இந்த ஃப்ளைட்டில் டீ கொடுப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு படிப்பு. என்னன்னு கேட்டால் ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் போகலாமா? நீ சயின்டிஸ்ட் ஆனின்னா ஃப்ளைட்டில் தூங்கிட்டு போகலாம். ஏர் ஹோஸ்டர்ஸாக இருந்தால் எல்லாம் தூங்கும்போது நீ முழிச்சு டீ ஊற்றிட்டு இருக்கணும். அதனால் என்ன பண்ணோம், பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம வஃபாத்து வரைக்கும் அந்த கல்வி நமக்கு பயன்படும். அதில் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பாருங்க. நீங்கள் எந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தாலும் சொல்லுங்கள், நீ டீச்சர் ஆகணும். நீ யாராகணும்? நீ டீச்சர் ஆகணும். ஒரு டிகிரி முடிக்கணும், டிகிரி முடித்த கையோட நிக்கா செய்யணும், நிக்கா முடித்த பிறகு படிப்பை கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? கல்யாணத்தினால படிப்பு தடைப்படுகிற சிந்தனை போயிடும். கல்யாணத்துக்கு பிறகு படிப்பை கண்டினியூ பண்ணலாம், டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கலாம். இப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஒரு 20 வருஷத்தில் தேரிழந்தூரில் எல்லா பெண்ணுமே ஆசிரியராக இருப்பாங்க. எல்லா பெண்ணுமே ஆசிரியராக இருப்பாங்க. யாரும் சும்மா உட்காந்து பலா பேச மாட்டாங்க. வேலை இருக்கும் அவங்களுக்கு. காலையில் 9 மணி ஆனால் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? ஆர்டிசம் சில்ட்ரன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு சொல்லித்தரதுக்கெல்லாம் மாதம் 70,000 ரூபா சம்பளம் தருது டீச்சருக்கு. அந்த மாதிரி டீச்சர் இல்லை. தேரெழுந்தூர் அந்த மாதிரி டீச்சர் இருக்காங்களா? யாராவது ஸ்பெஷல் டீச்சர் யாரும் இருக்கீங்களா? நார்மல் டீச்சரே இல்லை சார், அப்புறம் எங்கே ஸ்பெஷல் டீச்சர்? ஏறக்குறைய சமுதாயத்தில் 50% இருக்கக்கூடிய பெண்களை ஒன்றும் இல்லாமல் வீட்டில் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, சொசைட்டி எப்படி டெவலப் ஆகும்? அதுக்கு நான் உங்கள் கல் உடைக்கெல்லாம் போவேனா, ஆசிரியர் பணிக்கு போகலாம், அது ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணணும்? பெண்களை டீச்சராக மாற்றணும். இப்படி டீச்சராக மாற்றினீங்கன்னா அடுத்த 15 வருஷத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயும் யார் டீச்சராக இருப்பாங்க? ஒரு முஸ்லீம் பெண்மணி டீச்சராகவோ இல்லை பிரின்ஸிபலாகவோ இல்லை ஹெச்ஓடியாவோ இருப்பாங்க. சரியா? அப்போ பெண்கள், நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் டீச்சராக மாறுங்கன்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்கள் டீச்சர் ஆவாங்கன்னு சொல்லணும். சரியா? ரைட். ரெண்டாவது, பெண்கள் படிக்க வேண்டிய, ஆண்களும் படிக்க வேண்டிய முக்கியமான ஃபீல்டு என்னென்னா இந்தியன் மெடிசன். ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெடிசன். உங்கள் எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் தெரியும்.
அந்த மாதிரி இந்தியன் மெடிசன் ஒரு முக்கியமான ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, யுனானி இருக்குது, இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது. இதில் வந்து நேச்சுரோபதிக்கு மட்டும் நீட்டு கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நீட் எக்ஸாம் இருக்குது. சரியா? ரைட். சரியா? ரைட். அதே மாதிரி 10th படிக்கக்கூடியவங்களுக்கு, எத்தனை பேர் 10th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க? இல்லை பக்கத்தில் பார்க்காதீங்க, நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க. எத்தனை பேர் 10th எக்ஸாம் முடிச்சிருக்கு? ரைட். நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்கணும்னு சொன்னால் மேக்ஸ் பயாலஜி எடுக்கணும். என்ன குரூப் எடுக்கணும்? மேக்ஸ் பயாலஜி எடுக்கணும். அது ஏங்கிறத பின்னாடி சகோதரர் அனசுமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ் பயாலஜி. உனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொன்னால் பியூர் சயின்ஸ். கடைசி ஆப்ஷன் தான் என்னது, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. நீ பயாலஜி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய்க்கலாம், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பயாலஜி போக முடியும் உன்னால? முடியாது. இன்னும் நீ பயாலஜி முடிச்சுட்டு பிகாம் கூட போய்க்கலாம், ஆனால் பிகாம் முடிச்சுட்டு உன்னால் ஒரு நாளும் பாட்னியோ ஜுவாலஜியோ நீட்டோ அப்பியர் ஆக முடியாது. அதனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் சொல்ல வேண்டியது என்னென்னா 11th எடுத்தீங்கன்னா என்ன எடுக்கணும், மேக்ஸ் பயாலஜி தான் எடுக்கணும். மார்க் கம்மியாக வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் வராதுன்னு சொன்னால் பியூர் சயின்ஸ் எடுக்கணும். சரியா? ரைட். ரெண்டாவது, பெண்கள் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு என்ன படிப்புன்னா சைக்காலஜி. இன்றைக்கி நிறைய சைக்காலஜியுடைய தேவை இருக்குது. ஏன்? எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்குது, மன அழுத்தம். குறிப்பாக பெண்கள் எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கும். ஏன்? நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, ஜி நாங்கள் தேட்டருக்கெலாம் போக மாட்டோம், அது ஹராமாம்ல. ஆனால் பிஸ்மில்லான்னு 6 மணிக்கு போட்டுருவோம், அது ஒரு 10-10:30 வரைக்கும் போகும். இந்த சீரியல் எல்லாத்தையும் என்னம்மா சொல்லித்தராங்க? அல்லாஹ்வின் அருளை பெறுவது எப்படி, இல்லை வீட்டை முபாரக்கான வீடாக மாற்றுவது எப்படின்னு சொல்லித்தராங்களா? இது எல்லா சீரியலையும் ஒரே ஒரு லைன் தான், இல்லீகல் அஃபேர். அடுத்தவன் ஒய்ஃபை எப்படி கூட்டிகிட்டு வர்றது, அடுத்தவன் ஹஸ்பண்டை எப்படி கூட்டிகிட்டு வர்றது. இல்லை நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஒரு பொண்ணு 10 வருஷமாக இதை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட உள்ளத்தில் நல்ல எண்ணம் வருமா கெட்ட எண்ணம் வருமா? இதில் கொடுமை என்னென்னா, ஒரு சில அம்மாக்கள் தெரியாமல் வயசுக்கு வந்த பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு சீரியல் பார்க்குறாங்க. வயசுக்கு வர்ற பிள்ளைய, வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற பிள்ளைய வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு போகிற வீட்டில் என்ன பண்ணும், மாமியாரை எப்படி போட்டு தரலான்னு பார்ப்போம். சீரியஸாக இல்லை, விளையாட்டு இல்லைங்க, உண்மையை சொல்கிறேன். அதனால தான் எல்லா பெண்ணும் என்ன மாதிரி மாப்பிள்ளை கேட்குதுன்னா, அத்தா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாயவரத்தில் உள்ள அநாத ஆசிரமத்தில் போய் மாப்பிள்ளை கூட்டு வந்துடும். அதே போல் பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க, வளைச்சு கேம் விளையாடுறாங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 400 மில்லியன் மக்கள் இந்த கேம் விளையாடுது. இங்கே பாருங்க, சமீபத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறோம்ல, எத்தனை பேர் விளையாடுறோம்? ரைட், மாஷா அல்லா. முந்தியெல்லாம் கூர்கான்னு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுங்களா, கூர்கா. இப்போ கூர்கானா எங்கே போயிட்டாங்க? அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. ஏன்னா முந்தியெல்லாம் வந்து நம்மெல்லாம் தூங்குவோம், கூர்கா முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மெல்லாம் முழிச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றுமில்லை, உங்கள் வீடு சேஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒய்ஃபை வச்சு பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி விட்ருங்க. உங்கள் வீட்டை சுற்றி 20 பேர் இருப்பாங்க, நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது. ரொம்ப சேஃபஸ்ட் ஜோனாக மாறிடும் உங்கள் வீடு. சீரியஸாக ஐயா, விளையாட்டு இல்லைங்க, சீரியஸாக செஞ்சு பாருங்க. சரியா? தொழுகை வாங்க. சரி, இப்போ நம்ம இன்ஷால்லா இதோட இந்த பப்ஜியோட நிப்பாட்டுவோம். நம்ம மறுபடியும் தொழுகைக்கு பிறகு இன்ஷால்லா நான் ஒரு சில ஊர்களில் வந்து அப்படியே உச்சாய்ஸில் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் கொண்டாந்து டீயை நீட்டுவாங்க, எல்லா வயலும் டீயே தான் பார்ப்பாங்க. அதனால் நான் ரஃபீகர்கிட்ட விசாரிச்சிட்டேன், கவுண்ட்டை விட கூடுதலாக தான் டீ வாங்கியிருக்காப்புல. அதனால் வந்து யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை, அவங்க இருக்கைக்கே தேநீர் வருன்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி தானே? ரைட். அப்போது இன்றைக்கி நிறைய பசங்க வந்து காரம் சாப்பிட்றாங்க பாருங்கள். ஆம்லெட்டில் பெப்பர் போட்டால் என்னது, இன்னும் போடு என்னென்னா என்னது, அந்த கேம் விளையாண்டு எக்ஸைட்மெண்ட்டோடைய மோஸ்ட்டுக்கு போயிட்டான்.
இன்னும் 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 கூட வேணும், இன்னும் கூட வேணும். அதனால தான் 500 அடியிலேருந்து குதிக்கிறது, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதனால் அதுக்கு நிறைய தெரப்பிஸ்ட்டு தேவைப்படுறாங்க. பாருங்கள், குறிப்பாக முஸ்லீம் மொஹல்லாக்களில் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் மௌத்தா போவாங்க, வயசு பசங்க. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அப்படி தானே? 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நாளில் தான் வஃபாத் ஆகணும். ஏன்னா டைரெக்டாக சொர்க்கம்னு நினச்சிட்டாங்க போல். ஆக்சிடெண்ட்டில் மௌத்தானா, பைக்கை ஓட்டி போய் உளுந்து. குறிப்பாக முஸ்லீம் மொஹல்லாக்கள் எல்லா மொஹல்லாலையும் எஸ்பி ஆஃபீஸில் போய் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிருக்குது இந்த இஷ்யூ. சமீபத்தில் நோம்பில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நாகூரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாகூரில் என்னது மையத்து மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அது வீடியோலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல்ல. இங்கே அந்த மாதிரி சம்பவம் பண்ணாங்களா? இல்லை, இந்த ஒரு பசங்க இன்னும் அந்த லெவலுக்கு போகல. மையத்து மாதிரி வேஷம் போட்டு நைட்டு 1:30 மணிக்கு மக்களை ப்ராங்க் பண்ணி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வச்சு வெளுன்னு வெளுத்து. என்ன ரீசன்னா வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா அத்தாமார்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அம்மானால் ஆம்பளை பிள்ளைய வளர்த்த முடியல, அம்மாவை ஈஸியாக ஏச்சு கட்டுறான். சித்தப்பா பெரியப்பா யாராவது கருத்து சொன்னாலும் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் பிள்ளை ஏன் திட்டுறேன்னு சொல்லி சேஃப்கார்ட் பண்ணி உருப்படாமல் ஆக்கிறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறோம். சரியா? அதனால் நீங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அப்போ என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் தேரெழுந்தூர் ஒரு பெண், இல்லாட்டி நிறைய பெண்கள் சைக்காலஜி முடிக்கணும். சைக்காலஜியில் பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சியில் கிளினிக்கல் சைக்காலஜி. அது முடித்து அதோட அக்குபஞ்சரோ இல்லை ஹிஜாமாவோ பழகிக்கணும். அக்குபஞ்சர் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அக்குடச், அக்குபஞ்சர். ஹிஜாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஜாமா கப்பிங்னு சொல்லுவாங்க, கப்பிங் தெரப்பின்னு சொல்லி. உடம்புல உள்ள தேவையில்லாத ரத்தத்தை எடுக்கக்கூடிய அந்த இது ப்ராஃபட்டிக் மெடிசன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண மெடிசனில் ஒரு மெடிசன் ஹிஜாமா. அப்போ இதெல்லாம் பழகிக்கிட்டிங்கன்னா தேரெழுந்தூர்லேயே சொந்தமாக கிளினிக் போட்டுடலாம். ஒரு தடவை ஹிஜாமா ஃபுல் பாடி ஹிஜாமா பண்ணுறதுக்கு 1200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 4 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா போதும், 5000 ரூபா. அந்த 5000 ரூபாவில் அப்படியே 2500 ரூபா பள்ளிவாசல் கொடுத்துட்டு 2500 ரூபா வீட்டுக்கார்ட்ட கொடுத்துடலாம். ரொம்ப தான் சார் ஆசை, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிப்பேனா, 2500 ரூபா பள்ளிவாசல் கொடுப்பேனா, அஸ்கு புஸ்கு. சரியா? நீங்கள் சம்பாதிக்காமல் போகாமல் ஒரு புண்ணியம் கிடைக்கும். நிறைய மக்களை பேஷண்ட்லேருந்து காப்பாற்றின புண்ணியம் கிடைக்கும். அடுத்து முஸ்லீம்கள் படிக்க வேண்டிய, குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு இந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு என்ன பண்ணுங்கள், அவசியம் நீங்கள் எல்லாரும் படிக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், பள்ளிவாசலுக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். ரசூல்லா எங்கே கை கட்டினாங்க, தொப்பி போட்டாங்களா இல்லையா, விரல ஆட்டினாங்களா இல்லையான்னு கிட்டத்தட்ட 30 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். தொப்பி போட்டாங்கன்னு ஒரு 500 பேரும், தொப்பி போடலங்க ஒரு 500 பேரும் சண்டை போட்டு இப்போ தான் ஒரு முடிவுக்கெலாம் வந்திருக்கிறோம். போட்டால் போட்டுக்க, இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கவே இல்லை. குறிப்பாக உணவு விஷயத்தில் நம்முடைய உணவு முறை எப்படி இருக்குது பாருங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிட்றோம். என்னது? வெள்ளை சீனி, சர்க்கரை. 2வது ரீஃபைண்ட் ஆயில். 3வது என்னது? எங்கேயாவது பிராய்லர் கோழி பறந்து போய் யாரும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? கருப்பு சட்டை, உங்கள் வீட்டில் பிராய்லர் கோழி பறந்து போய் உங்கள் அத்தா பிடிச்சிட்டு கோழி அடித்து குழம்பு வச்சுருக்கீங்களா? இல்லை. நீ ப்ளூ சட்டை, நீ உங்கள் வீட்டில் இல்லை. ஏன்? பிராய்லர் கோழி பறக்குமா? பறக்காது. இது மாதிரி அப்படி வச்சிங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கும் பொட்டாட்டம். இதை சாப்பிட்ற ஆம்பளை பிள்ளையும் அப்படியே உட்காந்தே இருக்கிறான். அவனை வேலை சொன்னால் 1/4 மணி நேரம் ஆகுது. தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் என்ன பண்ணுறான்? 1/4 மணி நேரம் டைம் கேட்குறான். பொறுமா, இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறேன், போயிட்டு வர்றேன். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்படி வளர்றதுக்கு பதிலாக இப்படி வளர்கிறாங்க. ஏறக்குறைய 180 பொம்பளை பிள்ளைக்கு பிசிஓடி இஷ்யூ இருக்குது. 180 பெண்ணுக்கு பிசிஓடி இஷ்யூ இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், வளைச்சு சிக்கனை சாப்பிட்றது, அதே போல் புரோட்டா சாப்பிட்றது. அது புரோட்டாவை நைட் 11 மணிக்கு சாப்பிட்றது. சிக்கனை எப்பயாவது சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அக்கேஷ்னலி சாப்பிட்லாம், டெய்லி சாப்பிட்றது. அதனால் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போகிறதுக்கு பதிலாக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போய் எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டரையும் போய் பார்க்க வேண்டியது.
குழந்தை இல்லை. அதனால் தயவுசெய்து குறிப்பாக பெண்கள் வந்துட்டு உணவு முறையில் ரொம்ப சரியாக இருங்க. ஆண் வந்து அவன் வந்து அவனாவது ஓரளவுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் ஓடுறது ஒடியாடுறது அந்த மாதிரியாவது போயிடும். பெண்கள் உடல் உழைப்பு ரொம்ப குறைச்சிக்கிட்டதுனால 40 வயசுலாம் வந்து அவங்க ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத்து வந்ததே எப்போ தான்? நம்ம ஏதோ 40 வயசில் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு வேலை வந்ததே எப்போ? 40ல். அதனால் வந்துட்டு ஏதோ 40 வயசு வந்து உட்கார்ற வயசு இல்லை, ஓடி ஆடுற வயசு தான் அந்த வயசு. சரியா? அதனால் என்ன பண்ணணும், இதை மாற்றி அமைக்கணும். பாருங்க, என்ன யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும். வெள்ளை சீனிக்கு பதிலாக கருப்பட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் என்ன ஆகும்னா வீட்டில் மெடிக்கல் பில்லு குறையும். இல்லாட்டி சம்பாதிக்கிறதுல மூணில் ஒரு பங்கு மெடிக்கலுக்கு போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் வறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழல் இருக்கும். சரியா? ரைட். பாருங்க, என்ன பண்ணணும், சிறுதானிய உணவுக்கு மாறணும். எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு உணவு சம்பந்தமான நாலேஜ் இருக்கோ அந்த வீட்டில் வந்து மெடிக்கல் பில்லு கம்மியாக இருக்கும். எந்த பெண்ணுக்கு உணவு சம்பந்தமாக நாலேஜ் இல்லை, எதையாவது சமைச்சு போடுறாங்களோ அந்த வீட்டில் மெடிக்கல் பில்லு கூடும். பேஷண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, எல்லோரும் பேஷண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும், பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும், பார்த்த உடனே சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், தேர்வந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், 2 சமோசாவை போடுறோம், அப்படியே வந்தாக்கா இங்கேருந்து எரவாஞ்சேரி எவ்வளோ தூரம்? 40 கிலோமீட்டரு. பைக் எடுத்து முறுக்குனா 1 மணி நேரம். இங்கேருந்து போகும்போதே காக்காவுக்கு ஃபோன் அடிச்சிருது, காக்கா 8 பேர் வர்றோம். இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது குறைக்கணும். நோன்பு மாதத்தில் மளிகை பில்லு குறையணுமா கூடணுமா? ரமலான் மாதத்தில் மளிகை பில்லு குறையணுமா கூடணுமா? உங்கள் இஷ்டம் சார், என்ன வேணால் பண்ணீங்க, என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் ரோவில் உட்காந்தது அவ்வளோ பெரிய உத்தமா? குறையணும். ஆனால் என்ன ஆகுது, நம்ம வீடுகளில் கூடுது. ஏன்னா ஃபலூடாலே 3 ஃபலூடா சாப்பிட்றோம், சமோசாவில் 2 சமோசா. அந்த அம்மா பாவம் லோகர் தொழுதுட்டு உள்ளே போச்சுன்னா இஃப்தாருக்கு தான் வெளில வருது. இது பாவமா இல்லையா? அடுத்தவங்கள வணக்கம் செய்ய விடாமல் விடுறது பாவம் தானே. அப்புறம் அதனால் என்ன பண்ணால் சாப்பாடை குறைக்கணும். என்ன பண்ணுறோம்னா நோம்பில் வந்து சஹரில் சாப்பிட்டது இஃப்தார் வரைக்கும் பசிக்கலை, சாப்பிட்டவொடனே படுத்துடுறோம். கேட்டால் நோம்பாளியின் தூக்கம் வணக்கம் அப்படின்னு அந்த ஹதீஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹதீஸ். சரியா? அதனால் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு படுக்கிறது. நோம்பு முடிஞ்சவொடனே 5 கிலோ எடை ஏறிடுது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குச்சு மாஷால்லா, இல்லை உடம்பு ஏற்றணும்னு பிளான் பண்ணேன், நோம்பு வந்துருச்சு. ஆனால் நோம்பாளியை வேலை செய்யவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? அதனால் என்ன பண்ணணும், சாப்பாடு சம்மந்தமான செலவை குறைச்சி படிப்புக்கு செலவை கூட்டணும். சரியா? ரைட். அந்த அடிப்படையில் தான் இது எல்லாத்தையும் சொன்ன கோர்ஸ் அடிப்படையில் அன்னை ஹதீஜா காலேஜில், அதே போல் காக்கா வந்திருக்கிறாங்க ஐமன் காலேஜில், இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா முழுக்க இஸ்லாமிக் ஸ்டடீஸோடு சேர்த்து அகடமிக் ஸ்டடீஸையும் கொடுக்குறோம். உங்கள் பொண்ணு ஜாயின் பண்ணும்போது 3 வருஷத்தில் டிகிரி முடித்து ஆலிமா கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா செய்தியும் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி உள்ள பெண்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் நிறைய இருக்குது. அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் அல்லாத மக்களை பார்த்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்குது, பறக்கணும், வானத்தில் பறக்கணும்னா நினைக்குது. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் மாடல்லாம் அவங்களுக்கு புரியல. அதனால தான் நிறைய பொண்ணுங்க ஏர் ஹோஸ்டஸ் படிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். யாரும் கொஷின் பண்ணாத இடத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தான் பாதிப்புன்றதெல்லாம் புரிய வைக்கணும். அது மெல்ல சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் டிகிரி முடிக்கும் போதும் ஆலிமா கோர்ஸையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 650 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னை ஹதீஜாவுக்கு போங்க, காக்கா வந்திருக்கிறாங்க ஐமன் காலேஜுக்கு போங்க. அங்கேயும் வந்துட்டு என்னது இதே போல் மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்து யார்? இப்போ தான் போர்டே பார்க்குறாங்க பொறுமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி. சரியா? ரைட். நம்ம வந்து தேரெழுந்தூர்லேருந்து மாயவரத்துலேருந்து பாய்ஸ்லேருந்து யாரை உருவாக்கியிருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், செலவு பண்ணி நகையை விற்கிறோம், என்னது நர்சிங் படிக்க வைக்கிறோம், டிப்ளமோ என்னது படிக்கும்போதே 10,000. அது என்னது, அது கப்பலில் வேலை. என்ன வேலைன்னா கப்பல் நின்னோடனே இறங்கி தள்ளணும். சரியா? அதெல்லாம் பார்த்தாச்சு. அது என்னமோ தெரியல, கரெக்டாக முஸ்லீம் பெல்ட்டில் வந்து தான் எல்லோரும்
அந்த கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இங்கே வந்துடுறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா கூட மாதம் 6000 ரூபா தரனாலும் அதுக்கும் ரெடி. இது ஹலாலா ஹராமா இருக்கட்டும் ஜி, இருக்கட்டும், இப்போ என்ன பிரச்சனை இப்போ? சரியா? அதனால் எல்லாம் படிக்க வச்சு என்ன பண்ணியிருக்கிறோன்னா, மாயவரம் தேரெழுந்தூர்லேருந்து மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய மக்களை உருவாக்கிடுறோம். ஒன்றா அவர் இங்கே வேலை செய்வார், இல்லாட்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்வார். இதனால தான் முஸ்லீம் சொசைட்டி படிக்குது, ஆனால் சொசைட்டி கீழே போயிடுச்சு. மற்ற சமூகங்கள்லாம் படிக்குது, சொசைட்டி டெவலப் ஆகுது. முஸ்லீம்கள் படிக்கிறாங்க, ஆனால் சொசைட்டி கீழே போகுது. கம்யூனிட்டி வைஸ் ரொம்ப லோவாக போயிட்டே இருக்கிறோம். சரியா? ரைட். பாருங்க, 12ஆவதுக்கு பிறகு 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீட்டு மாதிரி, JEE மாதிரி எத்தனை பரீட்சை இருக்குது? மொத்தம் 85 பரீட்சை இருக்குது. 85 பரீட்சையில் பத்தியா இல்லையா? அவன் பாருங்கள், நல்லா போய்ட்டுருக்குல்ல, அந்த இது ரிமைண்டரை போட்டு விட்டான், மியூசிக்கை போட்டு, மாப்பிள்ள மணி 7:30 ஆச்சு, டாஸ் போட்டுருவாங்க, கிளம்பு. சரியா? ரைட். அப்போ என்னது, கிட்டத்தட்ட 85 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் 12th ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுமானது. தேரெழுந்தூர்லேருந்து கடந்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் சென்னை IITயில் படிச்சிருக்கிறாங்க? சென்னை IIT சூப்பர். ரூர்க்கி, IIT ரூர்க்கி, மாஷா அல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். வேறு IITயில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், எய்ம்ஸ். எத்தனை பேர் சென்னை IITக்கு நேரில் போய் பார்த்துருக்குறேன்? எத்தனை பேர் சென்னை போயிருக்கிற? கை தூக்குனா நீ ஏதாவது கேள்வி கேட்ப? ரைட். நம்ம சென்னை போகிறோம், சென்னை IIT போக மாட்டோம். ஏன்? அங்கெல்லாம் போனால் ஒரு மாதிரி நசன்னு இருக்கும் சார், ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க, சங்கடமாக இருக்கும். மண்ணடி போனோமா, அங்கே மினார் இருக்கும், முட்டை ஆப்பமும் மாசியும், அது சாப்பிடாம வரதில்லை சார், அது அத்தா பழக்கி விட்டது. சரியா? நம்ம முழு கவனமும் என்ன இதில் இருக்குது? பொறிச்சுக்குவா, வறுத்துக்குவா. வீட்டில் ஃபேமிலி டிஸ்கஷனே இப்படி தான் ஓடுது. மதியம் சாப்பிடும் போதே நைட்டுக்கு கேட்டுறாங்க, என்ன பண்ணட்டும், அது லைட்டாக கொஞ்சம் இருக்குது, எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வைக்கவா, லைட்டாக பொறிச்சு விட்டுறலாம். முழு கவனமும் சோறு. அதனால் வீட்டில் வேறு எந்த உரையாடலுமே நடக்கலை. அதனால் ஜென்ரேஷன் அப்படி தான் டெவலப் ஆகி வருது. சாப்பிட்றது பிரச்சனையே இல்லைங்க, சாப்பிடணும், ஆனால் முழு கவனமும் அதில் இருக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? ரைட். அப்போ ஏறக்குறைய 85 என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு சில என்ட்ரன்ஸ் பற்றி அவர் சொல்லுவார், அவர் அனஸ் பின்னாடி சொல்லுவார். பாருங்க, சென்னை IIT இது. சென்னை எவ்வளோ பொல்யூட்டடாக இருக்குது, IIT எப்படி இருக்கு பாரு. ஒரு காடு இருக்குல்ல, நடுவில் காடு மாதிரி தெரியுதுல்லப்பா, இதுதான் IIT. எத்தனை ஏக்கர்? 620 ஏக்கர். 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்தியாவிலே நம்பர் 1 IIT. இன்ஷா அல்லாஹ் தேரெழுந்தூர்லேருந்து வருஷத்துக்கு 2 பசங்க சென்னை IIT போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தேரெழுந்தூர் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்லாம் தேவையே கிடையாது. நான் யார் உங்களுக்கு சொல்கிறதுக்கு? நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துலேருந்து ஒருத்தராவது போவோமா IITக்கு? நீங்கள் பாட்டு உசு பேத்து விட்டு போயிடுவீங்க அத்தாமாவை. யார் உட்காந்து படிக்கிறது? நீங்கள் லா படித்து அட்வொகேட் ஆகி சம்பாதிக்கிறீங்க சார். சரியா? ரைட். அப்போ என்ன பண்ணணும்? சென்னை IITக்கு போகணும். பாருங்க, மோடியுடைய கவர்மெண்ட்டில் டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சயின்ஸ் பேக்ரவுண்டு, அது எல்லாமே IITயில் படித்தோம். நீங்கள் டாப் ஆஃபீஸர்னு யாரை சொல்கிறீங்களோ எல்லாமே IITians. முஸ்லீம்கள் IITக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுத்துருக்குறாங்களா? இல்லைங்க, IITயில் படிக்கிறது ஹராம், ஏதாவது ஃபத்வா வந்துருக்குதா? அல்லாஹு தாலா நபிகளாருக்கு இறக்கிய முதல் வசனமே என்ன? ஈமான் கொள்ளு, நோன்பு வை, ஜகாத்து கொடுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆயத்தே என்ன? படி, ரீட், இக்ரா. அப்படின்னா அந்த சொசைட்டி தான் ஆக மோசமாக இருக்குது. சரியா? ரைட். இன்றைக்கி முஸ்லீம் சொசைட்டி இப்படி இருக்குது. வேறு ஃபார்மெட்டு வச்சுக்கோங்க, இவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு 15 வருஷம் ஒழுங்காக ஒர்க் பண்ணோம்னா லாஸ்ட் 2 ரோ, நீங்களாம் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோ, லாஸ்ட் 2 ரோ நெருப்பு மாதிரி உட்காந்துருக்கீங்களா, அப்படி கல் மாதிரி. சரியா?
என்ன பேசினாலும் கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு, ரைட், ஏதாவது சேட்டை பண்ணினா பிடிச்சி முன்னாடி உட்கார வச்சுருவேன், கிளாஸ் மாதிரி ஆகி போயிடும் அப்புறம், ரைட். அப்போது முஸ்லீம் சொசைட்டி இப்படி இருக்குது. இப்போது ஒரு 15 வருஷம் ஒழுங்காக ஒர்க் பண்ணோம், டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டினோம்னா இப்படி இருக்கிற தேர்ந்தூர் இப்படி ஆயிரும். என்ன சார் சிவாஜி படத்தில் வர்ற மாதிரி இப்படி இருக்க ஊரை இப்படி மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறீங்களா? 15 வருஷம் தேரிழந்தூரில் 10 சயின்டிஸ்ட் உருவாகி வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு தேரிழந்தூருக்கு எப்படி பேர் மாறி போயிடும்? அந்த ஊரே சயின்டிஸ்ட் ஊர், படிக்கிற ஊராம்ல அந்த ஊர். பொண்ணு கட்டினா அந்த ஊரில் பொண்ணு கட்டணும், மாப்பிள்ளை எடுத்தால் அந்த ஊரில் எடுக்கணும். என்ன ஆயிரும்? ஊர் ஃபேமஸ் ஆயிரும். வேறு ஒன்றும் அதுக்கு பெருசாக செய்ய தேவையில்லை, ஒழுங்காக படித்தா போதுமான. சரியா? ரைட். அப்போ பையன் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும்? அடுத்த 20 வருஷத்தில் தேரிழந்தூர்லேருந்து யார் உருவாகி வரணும்? உனக்கு சயின்ஸ் பிடிக்கும், பயாலஜி பிடிக்கும்னா இந்த குரூப் எல்லாத்தையும் படி. இந்தியன் மெடிசன் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், மைக்ரோபயாலஜி, அதே போல் ஜுவாலஜி, பாட்டனி, இதெல்லாம் படிக்கலாம். அதிலே மாஸ்டர்ஸ் படிக்கணும். அப்படி பண்ணால் 26 வயசில் நீ யார் ஆயிடுவ? 26 வயசில் நீ யார்? சயின்டிஸ்ட். கல்யாணத்தில் பேர் போடும்போது விஞ்ஞானி முகமது இஸ்மாயில் போடுவாங்க. நல்லா இருக்கு சார். நீ பிஹெச்டி பண்ணுறதுக்கு மாதம் 85,000 ரூபா சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு அல்ல, பிஹெச்டி பண்ணுறதுக்கு, டாக்டரேட் நீ ரிசர்ச் பண்ணுறதுக்கு பிஎம்ஆர்எஃப் ஸ்கீமில் வந்து மாதம் 85,000 ரூபா கவர்மெண்ட் காசு கொடுக்குது. அதையெல்லாம் வாங்காமல் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சரியா? ரைட். அதில் ஒரு சில ஃபீல்டு மட்டும் சொல்கிறேன், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்லோ பாய்சனா சாப்பாடா? எப்படி எல்லோரும் கோரஸாக சொல்கிறீங்க? ரஃபீக் என்ன சொல்லி கொடுத்தாரா? இது மாதிரி இஸ்மாயில் வருவாப்ல. இங்கே பாருங்கள், விவசாயி காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறான்? ஒன்று உரம் போடுறான், இல்லை பூச்சி மருந்து தெளிக்கிறான். அதைத்தான் சாப்பிட்றோம் வாங்கி. பாருங்க, ஃபுல்லாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீஸ். முந்தியெல்லாம் தக்காளியை வீசினா உடையும், இப்போலாம் தக்காளி அடிச்சின்னா என்ன வரும்? திருப்பி வரும். முந்தியெல்லாம் பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒழுங்காக பேசுகிறாடி தக்காளி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் தக்காளி விட்டு பாரு, ஒரு கை வச்சிங்கன்னா போதும், பட்டு மறுபடியும் பால் மாதிரி ஒன்றை வந்துடும். அதோட ஜீனு, தோலோட ஜீனே மாத்திரம். தக்காளி நிறைய வேஸ்ட் ஆகுது, வேஸ்டேஜ் குறைக்கணும்னு சொல்லி ஜீன்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். முழுக்க முழுக்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட் சாப்பிட்றோம். அதனால தான் 30 வயசில் கேன்சரு, 25 வயசில் கேன்சர்லாம் வரும். அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பயாலஜி படிக்கிற பசங்க ஒரு ஆர்கானிக் சயின்டிஸ்ட்டாக உருவாகி வரணும். உரம் போடாமல் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு மக்களுக்கு சொல்லித்தரும். நம்மாழ்வார் மாதிரி, அதே போல் பாமையன் ஐயா மாதிரி என்ன பண்ணோம்? இயற்கை விவசாயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? அப்படி பண்ணால் உனக்கு காசு வரும், எல்லாம் வரும். அதே போல் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. பயாலஜி படிச்சிருக்கீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய சம்பாதிக்கலாம். பாம்பே முழுக்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, முஸ்லீம்கள் ஒருத்தர் கூட இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. இந்த ஃபீல்டு யாராவது கல்ஃபில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இந்த ஃபீல்டு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. அவ்வளோ காசு வருது. இதில் பிஹெச்டி பண்ணால் போதும். மைக்ரோபயாலஜியில், மெட்டீரியல் சயின்ஸில், கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணினா போதும், இந்த சயின்டிஸ்ட்டாக மாறிடலாம். சரியா? ரைட். அப்போ என்ன பண்ணணும்? +2 முடிக்கிறியா? +2 படிக்கும் போதே கியூட் எக்ஸாம் படிக்கணும். கியூட் எழுதி பாஸ் பண்ணினா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். நமக்கு ஏன் பிஹெச்டி பண்ணுற புத்தியே வரமாட்டேங்குதுன்னா, நம்ம படிக்கிறதெல்லாம் பக்கத்தில் உள்ள காலேஜ். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் போயிட்டு வர மாதிரி ஒரு காலேஜ் சொல்லுங்கன்னா சொல்கிறோம். அப்போ இங்கே உள்ள டீச்சர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிஹெச்டி பண்ணி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே பிஹெச்டி பண்ணலை. இதுவே நீ சயின்டிஸ்ட் மத்தியில் உட்காந்துருந்தீன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன ஆகும்? பிஹெச்டி படிக்கணும்னு தோணும். அதனால் என்ன பண்ணணும்? கியூட் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் காலேஜில் படிக்கணும். அதே போல் யூஜி படிக்கும் போதே பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீட் பிஜி முடிக்கும் போது பிஹெச்டி ப்ரிப்பேர் பண்ணணும். பிஹெச்டி முடிச்சிங்கன்னா நீ சயின்டிஸ்ட். எத்தனை பேருக்கு பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? வெரி குட், மாஷா அல்லா. அதனால தான் கரெக்டாக ரூட்டை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பிராமின் பையன், ஒரு பையன் 6வது படிக்கிற பையன் இல்லை 7வது படிக்கிற பையனை, அந்த மாதிரி வயசு பையனை கூப்பிட்டு நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டு பாருங்களேன்.
பிஎஸ்சி எங்கே படிக்கணும், எம்எஸ்சி எங்கே படிக்கணும், பிஹெச்டி எங்கே படிக்கணும், எங்கே போய் பிளேஸ் ஆகணும்னு சொல்லுவான். இல்லை இது என்னென்னா, அது என்ன சார் அப்போ நம்மலாம் ஒன்றும் இல்லையானா நம்ம அதை பற்றி யோசனை பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அதனால் என்ன பண்ணோம், என்ன படிக்கணும், எங்கே போய் நிற்கணும், நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இல்லாட்டி 12th முடிச்சுட்டு எப்பயாவது பார்த்துக்கலான்ற மாதிரி போயிடும். சரியா? ரைட். அதே போல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்னா, இன்ஷா அல்லாஹ் 21 வயசில் நீ ஐஏஎஸ் ஆகிடும். நீ 21 வயசில் ஐஏஎஸ் ஆனீன்னா நீ ரிட்டையர் ஆகும்போது யாரா ரிட்டையர் ஆவ? கேபினட் செக்ரட்டரி, இந்தியாவினுடைய உச்சபட்ச கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவர் தான். இவருக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் தான். தேரிலிருந்தவர் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இந்த போஸ்டிங்கு போகக்கூடாதா? போகலாமா கூடாதா? இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல போகிறீங்களா? ஒரே ஒரு ஆள் கேபினட் செக்ரட்டரி ஆகிட்டா தேரிலந்தூர்லேருந்து 200 வருஷம் ஆனாலும் தேரிலந்தூர்னா யார் ஞாபகம் வருவா? இந்த ஆஃபீஸர் தான் ஞாபகம் வரும், 200 வருஷம் ஆனாலும். சரியா? அதனால் பாருங்கள், பீகாரில் இவங்க அத்தா ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டுற ஒரு பையன் 21 வயசில் யூபிஎஸ்சியில் டாப் ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். சரியா? பாருங்க, நார்த் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 25 பேரை யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நார்த் இந்தியா பாவம்னு, ஆனால் உண்மையான பாவம் யார்? நம்ம. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் உருவாகி 24 வருஷம் ஆயிருக்குது. நார்த் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 25 பேரை யூபிஎஸ்சி பாஸ் பண்ண வைக்கிறாங்க, வெறும் ஜக்காத்தை வச்சு. ஜக்காத் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம படிப்புக்கு ஜக்காத் தரதா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன கோர்சஸ்லாம் படிக்கணும்? ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸ் படிக்கணும்? என்ன பண்ணணும்? சட்டம் படிக்கணும். சட்டம் படித்தா பொய் சொல்லணும், சிஏ படித்தா பொய் கணக்கு எழுதணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் யாரோ சொன்னது, அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் சட்டம் தான் படிச்சிருக்கேன், நான் அட்வொகேட்டு. மைக்கை பிடிச்சிருந்து பொய்யாவா பேசிகிட்டு இருக்கேன்? ஏன் தம்பி பொய்யாவா பேசுகிறேன்? இல்லை இல்லை, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 20 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிற நாடு இந்தியா. 20 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிற இந்த நாட்டில் முத்தலாக் வழக்கு, ஹாதியா வழக்கு, என்ஆர்சி வழக்கு, மாட்டிறைச்சி வழக்கு, எல்லா வழக்கிலும் யார் போராடுறா? யார் போய் அட்வொகசி பண்ணிட்டு இருக்கா? யார்? கபில் சிபல்னு சொல்கிற ஒருத்தர். எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 20 கோடி மேன் பவர். ஒரே ஒரு குவாலிட்டியான அட்வொகேட் இல்லை. கபில் சிபல் ஒரு தடவை ஹியரிங் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ வாங்குறாரு? மினிமம் 10 lakhs. மினிமம், ஆக கம்மினா 10 லட்ச ரூபா வாங்குவார். நீ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 5 வருஷம் உழைக்கணும், அப்படி தானே? அரை மணி நேரத்தை 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் எடுத்துக்கல. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? சட்டம் படிக்கணும். சரியா? ரைட். என்ன பண்ணணும்? தேரிலந்தூர் ஒருத்தர் அட்வொகேட் ஆகி இந்த மாதத்துடைய முதல் வாரத்தில் சென்னையில் இருக்கணும், ஹைகோர்ட்டில். 2வது வாரத்தில் எங்கே இருக்கணும்? டெல்லியில் இருக்கணும். 3வது வாரம் அவர் எங்கே போயிடணும்? சர்வதேச நீதிமன்றம் ஹேகுக்கு போயிடணும். இதெல்லாம் அதுக்கு போயிடணும். அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் தேரிலந்தூர்லேருந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மொத்தமும் தேரிலந்தூரை பாராட்ட ஆரம்பிச்சோம். அந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியாக மாறி போயிடுவார். ஒரு 8 வருஷம் கஷ்டப்பட்டால் போதும். பிஎல் பண்ணுறது, எம்எல் பண்ணுறது, பிஹெச்டி பண்ணுறது, இல்லாட்டி எம்எல் போய் லண்டனில் படிச்சுட்டு வர்றது. அப்போ என்ன பண்ணோம்? அதுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இந்த வருஷம் என்ன பண்ணோம்? கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். 5 வருஷ கோர்ஸ். எத்தனை பேருக்கு லா படிக்க ஆர்வம் இருக்குது? எத்தனை பேர் +2 முடிச்சிருக்கிற? தம்பி என்னப்பா இவ்வளோ மயான அமைதியாக இருக்குது? எத்தனை பேர் +2 முடிச்சிருக்கிற? மொத்தமாக இவ்வளோ தான் +2 ஸ்டூடெண்ட்ஸா? ரஃபீக் அண்ணா நீங்கள் சரியில்லை. எவ்வளோ பேர் 12th முடிச்சிருக்கீங்க? சரி, எத்தனை பேர் லா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? மொத்த ஊருக்கு 1. பரவாயில்ல, காப்பாற்றிட்டான். உன் பேர் என்ன? முஜம்மிலுத்தீன். பரவாயில்ல, ஜமீலுத்தீன்.
சஃபியுத்தீன், சரி ஓகே பார், தீன் பேர்லேயே தீன் இருக்கு, சரியா? அதனால் சட்டம் படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக சம்பாதிக்கலாம், பவர் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணலாம், சரியா? ரைட், ஓகே. பாருங்கள், என்டையர் கல்ஃப்லையும் சட்டம் படிக்கிறதுக்கு மாதம் 3000 ரூபா கவர்மெண்ட் காசு கொடுக்குது உனக்கு, என்டையர் கல்ஃப். வெளிநாட்டுக்கு போங்க, தாராளமாக வெளிநாட்டுக்கு போங்க, ஆனால் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக போங்க. தேர்விலேருந்து ஒரு வரலாறு எப்படி எழுதப்படணும்னா, 2024 வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு இப்போ எல்லோரும் படிக்க போகிறாங்க வெளிநாட்டுக்கு, ஊரே மாறி போச்சுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி மறுபடியும் 10 வருஷம் கழித்து எனக்கும் வயசாயிரும், அனசுக்கும் வயசாயிரும், 2 பேரும் இதே ஸ்லைடை போட்டு பேசிக்கிட்டு இருப்போம். தேரிழந்தூர்லேருந்து அட்வொகேட் உருவாகணும், எல்லாம் பாதுகாக்கணும், சரியா? ரைட். அடுத்து முக்கியமாக படிக்க வேண்டிய படிப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ். வெறும் 2000 ரூபா தான் ஃபீஸ், சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிடலாம். டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவா இதெல்லாம் படிச்சினா. அதே போல் சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்க சோஷியாலஜி படிக்கலாம். எக்கானமி ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு. பிகாம் படிக்கிற தேர்ட் குரூப் எடுத்திருக்கேன்னா என்ன பண்ணலாம், பிஏ எக்கானமி, எம்ஏ எக்கானமி, எக்கானமியில் பிஹெச்டி, சரியா? மாயவரத்துலேருந்து ஒருத்தர் போய் தோஹா பேங்குடைய சிஇஓ ஆகிருக்கிறார், சீதாராமன் ஒருத்தர், தேரெழுந்தூர். சீதாராமன் சார் தானே ஒரு பேர், தோஹா பேங்குடைய சிஇஓ. வட்டி இல்லா பொருளாதாரத்தை உலகம் முழுக்க போய் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார் பேசணும் வட்டி இல்லா பொருளாதாரத்தை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யார் வட்டி வாங்குறாடோ அவர் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் போர் செய்ய தயாராகட்டும் நல்லா சொல்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட சத்தம் இல்லாமல் பொட்டாட்டம் உட்காந்து பாட்டுக்கு இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் போய் சீதாராமன் சார் மீட் பண்ணியிருக்கிறீங்க? அவர் இந்தியா வர்றாரா அடிக்கடி? வாய்ப்பு இருந்தால் போய் அவர் மீட் பண்ணி பாருங்கள். அவர்கிட்ட உட்காந்து ஒரு ½ அன் ஹவர் பேசுங்க. வாய்ப்பு இருந்தால் அவரை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணுங்கள். இஸ்லாமிக் பேங்கிங் பற்றி அவர் பேசுகிறார் உலகம் முழுக்க. தெரிந்தால் அவர் ஃபோட்டோ போட்டிருப்பேன், உங்கள் ஊருக்காரு. நான் மற்ற மாயவரன் நினச்சிக்கிட்டாங்க, சரியா? அப்போ என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணணும், வரலாறில் பிஹெச்டி பண்ணணும். வரலாறை மாத்திரான்னு புலம்புறம் பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இல்லை. அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு சயின்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னால் என்னது, ஆர்ட்ஸில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நீ வந்து சயின்டிஸ்டாக பல ஸ்காலர் ஆகலாம், லாயர் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், பாலிசி மேக்கர் ஆகலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிற இடத்துக்கு நீ வரலாம், பிஹெச்டி பண்ணால் போதும், சரியா? ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், உருவாகி வரணும். இனிமேல் தேரிழந்தூரில் எம்ப்ளாயீஸ் உருவாகி வரவே கூடாது. போதுமான அளவுக்கு எம்ப்ளாயீஸ் வந்துட்டாங்க, சரியா? ரைட். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேர்ல்டுடைய டாப் 10 காலேஜஸ்ஸு. இங்கே போய் வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க, காசு இருக்கிறவங்க, பொருளாதாரம் இருக்கிறவங்க படிங்க. இன்ஷா அல்லாஹ் வேர்ல்டுடைய டாப் காலேஜஸ் இதெல்லாம். அப்போது அதே தான் சயின்ஸுக்கு என்ன ரூட்டோ அதே தான் ஆர்ட்ஸுக்கும். +2 முடிக்கும் போதே காலேஜுக்கு பிளான் பண்ணிடணும் எங்கே படிக்கணும்னு. காலேஜ் படிக்கும் போதே போஸ்ட் கிராஜுவேஷன் பிளான் பண்ணிடணும். பிஹெச்டி லாவில் பிஹெச்டி பண்ணணும். நான் பாருங்கள், நான் 31 வயசில் போய் லா சேர்ந்தேன். பிடெக் முடித்து எம்டெக் முடித்து 31 வயசில் லா ஜாயின் பண்ணி 34 வயசில் லா முடித்து என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ எம்எல் போட்டிருக்கிறேன். இப்போ மாஸ்டர் ஆஃப் லா. படிக்கிறதுக்கு வயசுலாம் தடையே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து லாவில் பிஹெச்டி முடிச்சிடுவேன். துவா செய்யுங்க, சரியா? அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 என்ட்ரன்ஸ் எழுதணும். கிளாட்டுன்னு ஒரு பரீட்சை எழுதணும், கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இது சம்மந்தமாக இன்ஷா அல்லாஹ் அவர் அனஸ் வந்து டீட்டெயில்டாக பேசுவாங்க, சரியா? அப்போ இப்படி இருக்கிற முஸ்லீம் சொசைட்டி இப்படி மாறும். எல்லோரும் தொடர்ச்சியாக சட்டம் படித்தோன்னு சொன்னால் என்ன ஆகும், இப்படி இருக்கிற முஸ்லீம் கம்யூனிட்டி, வெளிநாட்டில் வேலைக்கு போகிற கம்யூனிட்டி பெரிய பெரிய லீகல் ஸ்காலர்ஸாக மாறுவீங்க. வெளிநாட்டில் போய் வக்கீலாக இருப்பீங்க. 1 மணி நேரத்துக்கு இந்தியன் மணிக்கு 30,000 ரூபா தர்றாங்க பெர் ஹவருக்கு அட்வொகேட்ஸுக்கு, துபாயில், கல்ஃப் கண்ட்ரீஸில். அதே போல் யாராவது சயின்டிஸ்ட் ஆகணும்னு பிரியப்படுறீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் ஃபண்டிங்கை நாங்கள் பண்ணுறோம். நீ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ பிஹெச்டி வரைக்கும் உனக்கு ஃபுல்லாக ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சு சயின்டிஸ்ட் ஆக வேண்டியது எங்கள் பொறுப்பு.
அதே போல் பிஎல் முடிக்கிற எம்எல் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா உனக்கு எம்எல் படிக்கிறதுக்கு ஃபுல் பணத்தையும் கட்டி உனக்கு மாஸ்டர் ஆஃப் லா படிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரியா? அந்த அடிப்படையில் தான் பாண்டிச்சேரியில் பைத்துல் ஹிக்மான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனை கட்டி உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு அரபிக் கல்லூரி ரன் ஆகிட்டு இருக்குது. 150 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதே போல் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடந்துகிட்ருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரோம். ரொம்ப முக்கியமாக சட்டக்கல்லூரி கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 வருஷத்தில் +2 முடித்து ஜாயின் பண்ணால் 5 வருஷத்தில் ஆலிமாயி அட்வொகேட் ஆயிடுவார். ஆலிமும் ஆயிடுவார், அட்வொகேட் ஆயிடுவார். இந்த இன்ஸ்டியூஷன் ஃபுல் சேரிட்டி இன்ஸ்டியூஷன், ஃபீஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான் காசு வாங்குகிறோம், வேறு எல்லாமே ஃப்ரீ. அந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் ஹிக்மாக்காக அவசியம் துவா செய்யுங்க. வாய்ப்பு உள்ளவங்க வரக்கூடிய காலங்களில் பைத்துல் ஹிக்மாக்காக பொருளாதார பங்களிப்பு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போது உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்துடைய இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இதை ஃபோட்டோ எடுக்காதீங்க. இதை ஃபோட்டோ எடுத்தால் ஃபோனில் ஸ்டோர் ஆகாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பெரியவங்க ஃபோட்டோ எடுத்தாலும் சின்னவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் கால் பண்ணி பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் டவுட்டை என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க. அல்லாஹு தாலா இந்த தேரிழந்தூரை இந்திய முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி ஊராக மாற்ற வேண்டும். அதே போல் நாம் எல்லோரும் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என துவா செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் கடைசியாக அனஸ் பேசி முடித்த பிறகு கேள்வி பதில் இருக்கும். அல்லாஹு தாலா இந்த சபையை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.